இன்று கவிதையில் இணைந்த வகையிலே ஆமாம், இங்கே நிலைப்படுத்தி இருக்கின்ற மதிமகனுடைய நிழலின் பிரகாரம் சிவரூபன் சர்வேஸ்வரி, காமகுமரன், ஜிஎம் தங்கராஜன், மதிமகன், செல்வி நித்யானந்தன், ஜியா நடேசன், சிவாஜினி ஸ்ரீதரன், மனோகரி ஜெகதீஸ்வரன், ராணி சம்பந்தர், பால தேவகஜன், சக்தி சக்திதாசன், எல்லாளன், சிவா சிவதன், வசந்த ஜெகதீசன், கங்கா கமலாஜி ஆக 16 பேர் இன்று கவிதைகளோடு இணைந்திருக்கின்றார்கள். சில குழப்பங்கள் ஏற்பட்டுமையும் அதன் காரணமாக இன்று நிகழ்ச்சி இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு என்னுடைய காரணமாக எழுந்தது என்பதையும் ஏற்கனவே நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேன். அதோடு அதற்கான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது விளக்க குறைவு காரணமாக இடம்பெற்ற இருவார முறை அதிபர் பின்னர் அளிப்பதாக கூறியிருக்கின்றார். காலை நிகழ்ச்சி தான் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டது. கல்லூரி விடுமுறை காரணமாக மாணவர்கள் நிகழ்ச்சிகள் இங்கே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்பொழுது நாங்கள் இணைந்து கொள்வோம். எங்களோடு இணைவதற்கு முதல் பார்த்துவோம். குமரன் வந்தாரா வருவதாக கூறியிருந்தார். பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 பேர் தானே, எஃப்ஏடிவியும் சரி, பரவாயில்லையே. ஆமா, அவர் இணைவார் என்கின்ற நம்பிக்கையோடு எவராவது ஒருவர் இணையும்படியான வேண்டுகோளோடு நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியில் இறங்குகின்றோம். முதலாவது, இன்றைய முதலாவது கவிதையாக வந்திருக்கின்ற கவிதைக்கு உரியவர் வழமை போல் சிவரூபன் சர்வேஸ்வரி. என்ன சொல்கின்றார்? இசை, இசையால் வசமாக இதயம் எது என்று எங்களுடைய முத்தமிழிலே இசைக்கு ஒரு முத்தான இடம் ஆரம்ப காலம் முதல் எங்கள் பண்பாட்டு கலை பண்பாடுகளிலே கொடுக்கப்பட்டு வருவது வழக்கம். அந்த வழக்கம் இன்றும் இப்பொழுதும் பழக்கமாகி வருகின்ற வகையிலே இசை என்கின்ற தலைப்பு அன்று மதிமகன் தந்தபோது அது நல்ல தலைப்பு என்கின்ற இசைவை நாமும் தெரிவித்துக் கொண்டோம். ஆக அதற்கமைய சர்வேஸ்வரி சிவரூபன் இன்றைய நிகழ்வுக்காக அனுப்பிய கவிதையை பார்த்துக் கொள்வோம். ராகம் ஒன்று இசைக்கையிலே குயிலே கீதமான இசையும் இயந்திடுமே மயிலே ஆடலுடன் பாடல் கேட்டால் அங்கே ஆசையுடன் ஆனந்தம் மிதந்து வெறும் கண்ணே. ராகம் ஒன்று இசைக்கையிலே குயிலே கீதமான இசையும் இயந்திடுமே மயிலே ஆடலுடன் பாடலை கேட்டால் அங்கே ஆசையுடன் ஆனந்தம் மிதந்து வெறும் கண்ணே. இசைக்கு வசமாக உள்ளம் இருக்கா பாரு, இகத்தினிலே பாடாத பேர்கள் உண்டோ கூறு. இசைக்கு வசமாக உள்ளம் இருக்கோ பாரு, இகத்தில் பாடாத பேர்கள் உண்டோ கூறு. அகம் குளிரும் தன்னாலே நல்லதோர் மனம் இனிக்க ஆலாபனம் அலங்கரிக்கும் போது, அகம் குளிரும் தன்னாலே நல்லதோ மனமினிய ஆலாபரணம் அலங்கரிக்கும் போது, காட்டினில் வரும் இசையில் ராகமும் உள்ளம் தொட்டே மிதமாய்ப்பாயுமே. தேனாட்டம் திகழும் தெம்மாங்கில் நானும் மானாட்டமாய் பாய்ந்து ஆடுவேன் என்றும், காற்றினில் வரும் இசையிலே ராகமும் உள்ளம் தொட்டே மிதமாய்ப்பாயுமே. தேனாட்டம் திகழும் தெம்மாங்கில் நானும் மானாட்டமாய் பாய்ந்து ஆடிடுவேன் என்றும் என்று அழகான ஒரு கவிதையை இங்கே அமைத்து தந்திருக்கின்றார் எங்களுடைய சர்வேஸ்வரி சிவரூபன். மன்னிக்கவும், இப்பொழுது நாங்கள் என்னுடைய தளத்தை மாற்ற வேண்டிய நிலைமையிலே இருக்கின்றேன். காரணம், இதுவரையும் கை தொலைபேசியிலே ஆமா
ஆமா, சரி. இப்பொழுது இடை தடங்களுக்கு மனவேதனையை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பாடசாலையினுடைய விளையாட்டு போட்டி எதிர்வரும் ஞாயிறு இடம்பெற இருக்கின்றது. அது தொடர்பான கூட்டம் ஜூமியூடாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினாலே நேரத்துக்கு தொடங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருந்த வேளையிலே அந்த கூட்டம் தாமதித்த காரணத்தினாலே ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகின்றேன். இப்பொழுது நிகழ்வு வழமை போல தொடர்கின்றது. இங்கே எங்களுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றிற்கும் கைவருகின்ற வசதிகள் இல்லை என்கின்ற காரணத்தினாலே இதை தொட்டால் என் கவிதை வரும் என்கின்ற சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்களுடைய முயற்சியை எங்களால் கண்ணோர முடியவில்லை. ஏற்கனவே முயன்று பார்த்தோம். அவர் வரிகளாக அனுப்பினால் நல்லது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் சர்வேஸ்வரருடைய பாடத்திலே போவோம். ஒரு ஏற்ற வகையில் வளமையான பாணி, அந்த வகையிலே அந்த வளமையை பேணி இன்றும் அவர் செய்திருக்கின்ற புரிந்திருக்கின்ற கவிதையிலே அந்த பாங்கு ஒழிப்பதை பார்க்கின்றோம். ராகம் ஒன்று இசை கையிலே குயிலே இதமான இசையும் இயம்பிடும் மயில. அங்கே ஆடலும் பாடலும் என்பது ஒரு இணையான ஒன்றாக கூறப்படுகின்றது. இசை பல்வேறு வடிவங்களையும் பரிமாணங்களையும் பெற்றாலும் இசை கச்சேரி என்பது ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றாக இருந்தாலும் முத்தமிழ் என்கின்ற இயல் இசை நாடகம் என்கின்ற வகையிலே அந்த இயலோடு நாடகம் என்கின்ற ஆட்டமும் அமையும் போது நாட்டிய நாடகம் என்று கூட ஒரு இசையும் கதையுமாக ஓடுகின்ற வளமை நடன ஆசிரியர்கள் தாங்கள் தனிய பின்னுகின்ற நிகழ்வுகளிலே அமைகின்ற ஒன்று. ஒரு முழுமையான நடன நிகழ்வை முன்வைக்கின்ற ஒரு ஆசிரியை நாட்டிய நாடகம் என்றும் இறுதியிலே 45 நிமிடங்கள் கூட போவதுண்டு. அதனை அழகாக எடுத்து காட்டுவார்கள். இங்கே கூறப்படுவதும் அதுதான். மாநாட மயிலாட என்று சன் டிவியால் போட்டப்பட்ட ஒரு போட்டி, ஆடல் போட்டி. அந்த ஆடல் போட்டிக்கான தலைப்பை கலைஞர் கருணாநிதி விடுத்திருந்தார். அந்த தலைப்பு மிக சிறப்பான பொருத்தமான தலைப்பு என்று வர்ணிக்கப்பட்டிருந்தது. ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோடு அந்த நிகழ்வு ஓடியது ஒரு காலம். ஆக அங்கே மான் என்பது ஆட்டத்துக்குரியது என்பது, மயில் என்பதும் ஆட்டத்துக்குரியது என்பதாலே அவ்வாறாக போடப்பட்டது. இது சரிகம பத நிசா என்று சினிமா பாடல்களை முன்னிறுத்தி நடக்கப்படுகின்ற நிகழ்வுகளையும் பார்க்கின்றோம். ஆக இவைகள் அனைத்துமே இங்கே சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் கூறிக்கொள்ளுகின்ற அந்த வரிகளுக்கு இசைவானதை பார்க்கின்றோம். ராகம் ஒன்று இசை கையிலே குயிலே கீதமான இசையும் இயம்பிடும் மயிலே ஆடலுடன் பாடலை கேட்டால் அங்கே ஆசையுடன் ஆனந்தம் மிதந்து வரும் கண்ணே. ராகம் ஒவ்வொரு ராகத்திலும் அங்கே அதிசய ராகம், ஆனந்த ராகம், அபூர்வ ராகம் என்று எல்லாம் ஒரு பாடல் கூட வரும். ஆக சினிமா பாடலை குறிப்பிடுகின்றேன். ஆக அங்கே இந்த ராகம், தாளம், பல்லவி என்பது ஒரு இசை பாடலுக்குரிய இசை கச்சேரிக்குரிய தன்மையாக சொல்லப்படும். ராகம், பாடல், பல்லவி. ஆக இங்கே எங்களுடைய சர்வேஸ்வரனுடைய பார்வையிலே அந்த பாடலோடு ஆடலையும் இணைத்து அவர் காட்டி நிற்கின்றார். ஆசையுடன் ஆனந்தம் மிதந்து வரும் கண்ணே. ஒரு இசை என்கின்ற அந்த இசைக்கு ஆடலோடு இணைந்த ஒரு பார்வையை அவர்
அரங்கில் பார்க்கின்ற போது வருகின்ற ஆனந்தத்தை இங்கே காட்டி நிற்கின்ற தன்னுடைய முதல் பந்தியிலே. இசைக்கு வசமாக உள்ளம் இருக்கா பாரு என்பதும் அவருடைய கேள்வியாக அமைகின்றது. இகத்தினிலே பாடாத பேர்கள் ஒன்றோ கூறு. ஆமாம், நாங்கள் சினிமா பாடல்கள் என்பது எங்கள் மனங்கள் எல்லோருடைய மனங்களிலுமே சீராக ஈடுபட்டிருக்கின்ற ஒன்று. இயல்பாக வாயிலே தன் பாட்டிற்கு பாட்டு வரும். எங்களுடைய தாயார் கூட இன்றும் நினைவிருக்கின்றது, பாடி பாடித்தான் சமைப்பார். அழகாக பாடுவார், அவருடைய குரலிலே அழகாக பாடுவார். இங்கே ஒரு சின்ன சிறுவன் விக்னேஷ் என்று நம்புகின்றேன். அவன் சரிகமப்பாவிலே சாம்பியன் ஆனவன். அவனுடைய பாடலுக்கு மயங்காத இதயமே இல்லை. ஒரு 10 வயது பையன் என்று நம்புகின்றேன். ஆக அந்த அளவிற்கு பழைய பாடல்களை அந்த அந்த அதே உணர்வை கொப்பளித்து அவன் பாடுவதை பார்க்கின்ற போது வசமாக இதயம் இல்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு அதுவும் கூட ஒரு பிரபலமான நிகழ்ச்சியாக வருவதற்கு அவன் காரணமாக இருக்கின்றான். ஆக இங்கே இன்னும் ஒரு ஜோடி, அவர்கள் ஒரு ஏழை ஜோடிகள். அவர்களை இந்த விஜய் டிவி அழைத்து அவர்களை இன்று பெரிய பாடல்களாக இருக்கின்றது. ஆக இவ்வாறான கிராமிய மட்டத்தில் இருக்கின்றவர்களையும் கூட அவர்கள் தங்களுடைய இசை திறமையை காட்டி முன்னுக்கு வருகின்ற தன்மையை இந்த களங்கள் காட்டியிருப்பதும் பாராட்டுக்குரியது. இந்த நேரத்திலே அந்த நினைவுகளும் வருகின்றது. இசத்தினிலே பாடாத பேர்கள் உண்டோ கூறு, எல்லோரும் பாடுவார்கள் என்பது அங்கே கூறப்படுகின்றது. அகம் குளிரும் தன்னாலே நல்லதோர் மனமினிக்க ஆலாபனம் அலங்கரிக்கும் போது, அகம் குளிரும் தன்னாலே நல்லதோர் மனமினிக்க ஆலாபனம் அலங்கரிக்கும் போது, அந்த ஒரு கர்நாடக இசைக்கான ஆலாபனத்தை அங்கே அவர் கூறுகின்ற போது அது மனத்தை இணைக்க வைக்கும் என்பதை காட்டி நிற்கின்றார். காற்றினிலே வரும் இசையினிலே ராகமும் உள்ளம் தொட்டே விதமாக பாயுமே என்பது அவருடைய அடுத்த வரிகளாக அமைகின்றது. காற்றினிலே வெறும் கீதம், அதில் ராகமும் இணைந்த போது மனத்தில் இதமாக அது எங்களை வந்து எட்டும் என்று கூறுவார். காலை குயிலுக்கு கூட எங்கள் உள்ளத்தை கழிக்க வைக்கின்ற தன்மை இருக்கும் என்பது. மானாட்டமாய் பாய்ந்து ஆடுவேன் என்றும் தேனாட்டம் திகழும் தெம்மாங்கில் நானும் மானாட்டமாய் பாய்ந்து ஆடுவேன் என்றும் என்று தானும் ஆடலிலும் பாடலிலும் லயித்த ஒருவர் என்று தன்னை காட்டிக்கொள்கின்ற இனம் காட்டிக்கொள்கின்ற வரிகளோடு இந்த கவிதையை முடித்திருக்கின்றார் சர்வேஸ்வரி சிவருவன். அவருடைய ஆர்வம் இவ்வாறான எந்த வேளையிலும் கூட நிச்சயம் நிகழ்வு நடைபெற வாய்ப்பிருந்தால் நடைபெற வேண்டும் என்கின்ற நினைப்பை எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற வகையிலே இவ்வாறான ஆர்வலர்கள் பலர் 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தும் கூட ஆர்வமுடன் கலந்து வைப்பது காரணமாகின்றது. ஆக அவருடைய இணைப்புக்கும் வரவுக்கும் தரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இங்கே அடுத்த கவிதையாக வருவது கானா குமரனுடைய கவிதை. கானா குமரன் என்ன கூறுகின்றார்? கானா குமரன் நின்றால் வருவார் என்று நம்பிக்கையோடு இப்பொழுது சந்தன் சிந்தன் சந்திப்பு வாரம் 314. இசை. கூவும் அந்த குயில் கேளு, பாடும் அந்த மீன் கேளு, கேட்கும் அந்த ஓசை எல்லாம் தேனிலும் இனிய இசை அன்றோ. ஆடும் அந்த ஓலை அசைவும் காற்று வீசும் புழுதி வீச்சும் இரவு நேர சோழக இசை அன்றோ. ஊதும் குழலின் ஓசையில் காணும் இதய அமைதியில் மூச்சு பயிற்சி செய்கையில் முழுவதும் இசையின் கையிலே. இனிய பொழுதுகளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு நிறைவான விரிவான பார்வையை இவருடைய பதிவு ஒரு தலைப்பை கொடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே இங்கே அமைந்ததை பார்த்தேன். நள்ளிரவு அந்த பதிவை பதிந்து விட்டுத்தான் படுத்தாற் போல இருந்தவை. ஆக அந்த குறுகிய நேரத்துக்கு அவன் பெருகிய ரசனையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தன் உருவான கவிதையை இங்கே ஒப்படைத்திருக்கின்றார் குமரன். அவருடைய குரலிலே அவருடைய கவிதையை கேட்டோம்.
என்னுடைய குரலிலே மீள எடுத்துக்கொண்டு இப்பொழுது அந்த நுழைவோம். கூவும் அந்த குயில் கேளு, பாடும் அந்த மீன் கேளு, கேட்கும் அந்த ஓசை எல்லாம் தேனிலும் இனிய இசை அன்றோ. கூவும் அந்த குயில் கேளு. குயில் கூவுவது இயற்கையிலே எங்கள் ஊரின் ஏற்படுத்தி தரப்பட்ட இயற்கையினுடைய வரம் என்று கூறலாம். குயிலோசை கேட்க கேட்க அதுக்கு அந்த குயிலோசையும் மயில் ஆடலும் என்றுமே மனதை மகிழ்விக்கும் என்கின்ற ஒரு மரபு வழியான கருத்தும் உண்மையும் எங்களுடைய தெற்காசிய நாட்டுக்கே உரிய ஒரு பெருமிதம். அந்த குயில் கூவுவதும் அது நாங்கள் அறிந்தது, அறியாததும் ஆக ஈழத்தவர்கள் அறிந்ததுமான ஒன்று மீன் பாடும் என்பது. மீனுக்கு கூட பாடும் தன்மை இருப்பது என்பதை சொல்வார்கள். மீன் பாடும் தேன் நாடு என்று மட்டநகருக்கு இன்னும் ஒரு பெயரை, ஒரு வர்ணனை பெயரை சூட்டுவார்கள். அவர்களுடைய அந்த பாவியில் மட்டக்களப்பு ஏரியிலே அந்த பட்டணத்தை சூழ்ந்திருக்கின்ற மாநகர சபையை சூழ்ந்து ஓடுகின்ற அந்த அமிர்த களி ஆற்றிலே அள்ளுண்டு கிடக்கின்ற மீன்கள் எல்லாம், திரண்டு தினவேறி கிடக்கின்ற மீன் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஓடும்போது பாட்டிசைக்கும் என்று ஒரு மரபு வழியான ஒரு கருத்து. அங்கே மட்டக்களப்பை பற்றிய ஒரு கவிதையும் கூட நான் இயற்றியிருந்தேன். மற்ற நகரை என்ன மன்னமினிக்கும், மலரும் நினைவுகள் குடை விரிக்கும் என்று. அங்கே அந்த படகோடு பாவியில் காதலர் சல்லாபம், வடையுண்டு காதலர் உல்லாசம் என்று ஒரு வரி கூட அதுல வந்து நினைவிருக்கிறது. ஆக அந்த வடையுண்டு உண்டு அந்த படகு சவாரியிலே, அது படகு ஏற்பாடு செய்வார்கள். அங்கே இதற்கென்று வாடகைக்கு இருக்கின்றது. இதே போல அண்மையில் ஆழம் உள்ளாது என்றுமே நீங்கள் போனவர்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு இரவு 24 மணித்தியாளர் சேவையாக நாங்கள் ஒரு வாடகை எடுக்கலாம். இது 2வது பயணமாக எனக்கு அமைந்தது கேரளாவிலே. ஒரு இனிய இரவு, அருமையான ஒரு இரவு, மகளோடு சேர்ந்து ஒரு உல்லாசமாக கடலில் உலாவி வருகின்ற படகு சவாரி. அது அந்த மாறான சவாரிகளை இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகின்ற ஒரு மட்டு நகர். அங்கே அந்த மட்டு நகரிலும் அவ்வாறான படகு போகும்போது அங்கே இறால் வடைக்குள்ளே இறாலை வீசி சுடுகின்ற இறால் வடை என்பது மட்டக்களப்பிலே ஒரு பிரபலமான சுவையான ஒன்று. அதனை அருந்தி கொண்டு காதலர்களாக, கல்யாணம் முடித்த இளங்காதலர்களாக அல்லது குடும்பத்தவர்களாக அதிலே பவனி வருகின்ற போது அந்த இனிய அனுபவம் எனக்கும் ஒன்று. ஆக பவனி வருகின்ற போது இது அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவும் எதுவும் இல்லை. ஆக இங்கே மீன் பாடும் என்று கூறியிருக்கின்றார். கூவும் அந்த குயில், பாடும் அந்த மீன், கேட்கும் ஓசையெல்லாம் தேனிலும் இனிய ஓசை அன்றோ. ஆடும் அந்த ஊலை அசைவும், காற்று வீசும் புழுதி வீச்சும், இரவு நேர சோழகை இசை அன்றோ. ஊதும் குழலில் ஓசையில், காணும் இது அமைதியில், மூச்சு பயிற்சி செய்கையில், முழுவதும் இசையின் கையிலே. ஊதும் ஆடும் அந்த ஓசை அசைவு, கூவும் அந்த குயில் கேளு, பாடும் அந்த மீன் கேளு, கேட்கும் அந்த ஓசையெல்லாம் தேனினும் இனிய இசை அன்றோ. மீன் பாடினால், குயில் கூவினால் ஒரு தேனினும் இனிய இசையாக அது இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மை. ஆடும் அந்த ஓலை அசைவும், காற்றி வீசும் போது புழுதி வீச்சு, இரவு நேர சோழகை இசை அன்றோ. இங்கே கவிஞர்களுக்கு அந்த ஒத்த கற்பனை வரும். அந்த சொல்லாடல்களோடு அதை சொல்லுகின்ற போது மட்டும் வெவ்வேறு வகையிலே அவர்கள் சொல்வார்கள். ஆடும் அந்த ஓலை இசையும். இங்கே கண்ணதாசன் இன்னொரு பாடலில் வர்ணிக்கின்றார். தென்னை இளம் கீட்டினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னை தன்னை தாங்கி விடும் துயலாக வரும் பொழுது, தென்னை தன்னை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. அங்கே தென்றல் புயலானால் என்ன நடக்கும்? தென்னை இளம் கீட்டினிலே தாளாட்டும் தென்றல், அது புயலாக வரும்போது தென்னையே சாய்த்து விடுகின்றது என்று அவருடைய அந்த கற்பனை அங்கே ஓடுகின்றது. இங்கே இவர் கூறுகின்றது,
கேட்கும் ஆடும் அந்த ஓலை அசைவம் தென்னம் இளம் கீட்டிலே தாளாட்டுகின்ற தென்றலை பார்த்தார் கண்ணதாசன். இங்கே அவர் எங்களுடைய குமரன் ஆடும் அந்த ஓலை அசைவிலே ஒரு ராகத்தை காண்கின்றார். காற்று வீசும் புழுதி வீச்சிலே ஒரு கனதியான சுகத்தை காணுகின்றார். காற்று புழுதி புழுதி இறக்கின்ற போது அங்கே ஒரு அதில் பிறக்கின்ற ஓசைன்னு கூட குமரனுடைய காவிகளுக்கு ஒரு அழகான இசையாக அமைகின்றது. இரவு நேர சோழக இசை. ஆமா, அந்த காற்று வீசுகின்றது பலமான காற்று சோழக காற்றுக்குத்தான் சொந்தமானது. அதுதான் அந்த காற்றோடு தாளாட்டி அந்த காற்றை மண்ணின் ஊடாக ஆற்றல் படுத்தி வீச்சாக இசைக்கும் போது அந்த ஓசை நயம் பிறக்கும். ஊதும் குழலின் ஓசையில் காணும் இடி அமைதியில். ஊதும் குழல், புல்லாங்குழல், அது மூச்சு பிடித்து கொண்டு செய்ய வேண்டியவையில்லை. மூச்சு பயிற்சி முதல் முக்கியம். புல்லாங்குழல் கற்பித்தலுக்கு எங்கள் பாடசாலையில், தமிழ் பாடசாலையில் ஒருவர் கற்பிப்பார், ஞானி மாஸ்டர். அவர் கற்பிக்கும் போது பார்த்திருக்கின்றேன். மிக மிக மூச்சு பயிற்சி அவசியமான ஒரு குழல் ஓசை, புல்லாங்குழல் ஓசை. ஊதும் குழலில் ஓசையில் காணும் இடிய அமைதியில் மூச்சு பயிற்சி செய்கள் முழுவதும் இசையின் கையிலே என்று அவர் கூறுகின்றார். ஆக அந்த இசை கூட மூச்சு பயிற்சியும் பயன்படும் என்கின்றது குமரனுடைய மொழிவாக இருக்கின்றது. ஆக குட்டி கவிதை அவர் வளமையாக கட்டி வரும் பாணியிலே கருத்துக்களை கொட்டி நிற்கின்ற கவிதையாக இன்று இட்டு தந்த இந்த கவிதையும் அதே அவருடைய வளமையான வடிவத்தை தொட்டி நிற்கின்றது. ஆக குமரனுடைய வரவு தரவு, அவருடைய தரத்தில் காணும் உயர்வு அத்தனைக்கும் மொத்தமாக எங்களுடைய பாராட்டுக்களை வழங்கிக் கொண்டு அடுத்த கவிஞர்களுக்களே அமைவோம். என்னுடைய ஜெயம் தங்கராஜா என்ன சொல்லுகின்றார் அவருடைய குரலிலே பார்ப்போம். வணக்கத்தில் சொந்தம் சிந்தும் சந்திப்பு நேரத்துக்காக நெதர்லாந்தில் இருந்து ஜெயம் தங்கராஜா. இசைக்கு மயங்காதோர் உலகில் இல்லை, இசையொன்றே தாண்டிவிடும் சாதி மத எல்லை. இறைவனுக்கு புகழ் பாட இதை விட்டால் எது, மறந்துவிட சோகத்தை மருந்தாக அது. புனிதனை தீர்த்துவிட இதுவன்றோ அருமருந்து, தனிமையிலும் செவிகளுக்கு இனிமையான விருந்து. கல் மனத்தை கரைத்து விடும் இசையொரு அற்புதம், உள்ளத்தை உருக்கி உயிருக்குள் கலந்து விடும். தன்னை மறந்து பறவையாக பறப்பார், உண்ணும் உணவாக ஒரு நேரம் எடுப்பார். இன்னிசை என்பது நிகழ்த்தும் அதிசயத்தை, மண்வாழ் உயிர்களெல்லாம் அடையும் அச்சுகத்தை. தெய்வத்தோடு இணைக்கும் இசையொரு மெய்மொழி, மெய்யான உவகையை உருவாக்கும் தேனொலி. இசைக்குள்ளே தொலைபவர்கள் நாளாந்தம் கோடி, இசை கேட்டால் போகாதே செடி கொடியும் வாடி. நன்றி. இசைக்குள்ளே தொலைபவர்கள் நாளாந்தம் கோடி, இசைக்குள்ளே தொலைபவர்கள் நாளாந்தம் கோடி, இசை கேட்டால் போகாதே செடி கொடியும் வாடி. அருமையான வரிகள். ஒரு அற்புதமான கவிஞர்களுடைய வரிசையிலே, ஒப்புவமையற்றவர்களுடைய ஒரு வரிசையிலே ஜெயம் தங்கராஜாவுடைய கற்பனை வளமும் கவிதை வளமும் வித்தக திறன் படைத்திருப்பதை பார்க்கின்ற போது மிக மிக மெய்சிருக்கின்றது. முழுமையான கவிதைகள் இன்று எங்கள் மூக்கை நிலைத்துக் கொள்வோம். இசைக்கு மயங்காதோர் இவ்வுலகில் இல்லை, ஆரம்ப வரியாக அமைகின்றது. ஒரு உண்மை. இசைக்கு வசமாக இசையால் வசமாக இதயம் உண்டு என்ற வரிகள் இங்கே சர்வே செல்வியாலும் எடுத்து ஆளப்பட்டது. ஒரு பொதுவான இசை என்றவுடன் இசை அது வெறும் அதுக்கு வசைவார்கள் என்பது கூறப்படுகின்ற வழக்கம். இங்கே ஜெயம் தங்கராஜாவும் அந்த வரியோடு அதனை ஆரம்பிக்கின்றார். இசைக்கு மயங்காதோர் இவ்வுலகில் இல்லை, இசையொன்றே தாண்டிவிடும் ஜாதி மத இல்லை. அங்கே ஒரு குருடன், செகுடன், இன்னும்
இழிந்தவன், தாழ்ந்தவன், உயர்ந்தவன், படித்தவன், படிக்காதவன் என்கின்ற இவருடைய மரத்திலும் ஒரு 10 வயது சிறுவர் பார்த்து கொண்டிருந்தேன். விக்னேஷ், தந்தையார் ஒரு கார் வாடகைக்காரை ஓட்டுபவர், வண்டி ஓட்டுபவர். ஆக அவருடைய வேலையால் அவரை கலைத்து விட்டார்கள். ஏனென்றால் இந்த பையனை தன்னுடைய சரிகமாவுக்கால் பயிற்சிக்கு கொண்டு வர வேண்டும். இரவு பிந்தி போகும்போது அவர்கள் வேண்டாம் நீ என்று நிறுத்தி விட்டார்கள். அவன் அதை சொல்லுகின்றான். நடுவர் கேட்கின்ற போது உடனே நடுவர் 25,000 பவுண்ட்ஸ் நான் தருகின்றேன், 6 லட்சம் ரூபாய் புதிய கார் எடுப்பதற்கு ஆவண செய்வோம் என்று கூறுகின்றார். ஆக அவனுடைய இசை அவனுடைய வம்சத்தையே ஆள வைக்கின்ற ஒரு 10 வயது செல்வர் வாழ வைக்கின்ற தன்மைக்கு வருகின்ற போது அந்த இசையினுடைய வெள்ளமையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முளை விட்டு 3 மாதங்கள் என்று கூறுவது போல அடி வைத்து இந்த பூமியில 10 ஆண்டுகள்தான் அந்த வயதுக்குள்ளே மொத்தமான உலகையும் தமிழ் உலகையும் தனக்குள் முடக்கி வைத்திருக்கின்ற சிறுவன். கேள்வி நாங்கள் கூறியிருக்கின்றோம். இங்கே இவருடைய வரியை பார்க்கும்போது ஜாதி மத இல்லை, அங்கே சிறுவன் பெரியவன் என்கின்ற எண்ணம் கூட இல்லை. அந்த சின்னஞ்சிறு வயசுலேயே இவ்வளவு ஒரு மிகப்பெரிய புகழை அடைந்திருக்கின்றான் அவன். இவ்வளவே இல்லை, இசையொன்றே தாண்டிவிடும் ஜாதி மத வயதில்லை என்று ஒரு வரியை சொல்லையும் நினைத்துக் கொள்ளலாம். இறைவனுக்கு புகழ்பாட இதை விட்டால் இது மறந்துவிட்ட சோகத்தை மறந்தாக அது. அங்கே இறைவனுக்கு புகழ்பாட அங்கே நாயன்மார்களுடைய 63 நாயன்மார்களுடைய புராணங்கள் அதையே எடுத்து இயக்கின்றன. அதே போல மற்றது சித்தர்களுடைய பாடல்கள், தாவாரம் இல்லை தனக்கென்றோ வீடில்லை தேவாரம் எதுக்கடி, அது சித்தர்களுடைய பாடல்கள். இவ்வாறெல்லாம் இறைவனையும் இசை வடிவாக பாடுகின்ற திருவிளையாடலில் ஒரு அருமையான பாடல் இருக்கின்றது. ஒரு சிவனே வந்து பாடுவது போல காட்டப்படுகின்ற நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா காற்றும் நானே கடவுளும் நானே என்று தொடங்குகின்ற பாட்டு. பாட்டும் நானே பாவமும் நானே என்று தொடங்குகின்ற பாடல். ஆக அது போல அந்த இசையின் வல்லமைக்கு நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகின்றார்கள் இந்த கவிஞர்கள். அந்த வகையில் தங்கராஜாவும் அதையிலே தாண்டி நிற்கின்றார். மறந்துவிட்ட சோகத்துக்கு மருந்தாகாது. ஆக இங்கே லண்டனிலே எங்கும் தான் இப்பொழுது வைரமுத்தினுடைய வைர வரிகளிலே உருவான ஒரு சோக கீதம், மரணத்தினால் பல கோபங்கள் தீரும், அப்படியாக ஒரு அருமையான வரிகள். அது இறுதி நேரத்திலே அந்த அவருடைய பூத உடல் தகனத்துக்கு புகுகின்ற வேளையிலே அது இசைக்கின்ற வழக்கம். ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் அந்த சோகங்களை எல்லாம் கரைத்து கொண்டு வரும், எல்லோரையும் அதிலே லைக்க வைக்கும். அது போல இங்க இவர் கூறுவதும் அதுதான். இறைவனுக்கு புகழ்பாட இதை விட்டால் இது மறந்துவிட்ட சோகத்துக்கு மறந்தாகாது, புனிதனை தீர்த்து விட இது ஒன்றோ மறந்து தனிமையிலும் சிவிகளுக்கு இனிமையான விருந்து. பிணிகளுக்கு கூட சில பிணிகளுக்கு கூட இசையொரு மருந்தாக கூறப்படுகின்றது. அந்த இசையுடைய பயப்பட்டு இங்கே மெடிடேஷன் என்பது நடக்கும். வியாழந்தோறும் ஒரு அமைப்பிலே நான் மனைகின்றேன், பிள்ளைகள் மனைவார்கள். அங்கே மெடிடேஷன், அந்த மெடிடேஷனிலே தியானம் என்றது மனதை ஒருமுகப்படுத்துகின்றது. அது ஒன்று மூச்சில் வைத்திருக்கலாம் அல்லது அங்கே ஒரு ஓசை ஒலிபரப்பப்படும், அந்த ஓசையிலே லயித்திருக்கலாம். அந்த ஓசையிலே லயிப்பதன் மூலம் எங்களுடைய தியானத்தை மனதை ஒருமைப்படுத்துகின்ற ஒருநிலைப்படுத்துகின்ற தன்மைக்கு கொண்டு வரும் அந்த இசை என்பது அந்த தியான மூலவர்களுடைய கருத்து. புனிதனை தீர்த்துவிட இது ஒன்றோ அருமருந்து தனிமையிலும் செவிகளுக்கு இனிமையான விருந்து. கல் மனதை கரைத்து விடும் இசை ஒரு அற்புதம், உள்ளத்தை உருக்கி உயிருக்கள் கலந்து விடு. இலகுவாக விளங்கக்கூடியவர்கள் கல் மனதையும் எந்த பெரிய அரக்கனுக்கும் இசை என்றால்
வசமாகிவிடுவான். இதயமற்றவனுக்கு கூட இசையோட அற்புதம் உள்ளத்தை உருக்கி உயிருக்குள் கலந்துவிடும். ஊனோடு உளம் உருகி உயிரெல்லாம் காதலிக்க. ஆக அதே போல காதலுக்கு அந்த சக்தி இருக்கின்றால் அந்த இசைக்கு அந்த சக்தி இருக்கு என்பது இங்கே கூறாமல் கூறப்படும் முடியும். தன்னை மறந்து பறவையாக பறப்பார், உண்ணும் உணவாக ஒரு நேரம் எடுப்பார். இன்னிசை என்பது நிகழ்த்தும் அதிசயத்தை மண்பாள் உயிர்கள் எல்லாம் அடையும் அச்சுகத்தை. பாடலை கேட்டால் பசியை மறந்து போகும். தானே ஒரு அந்த இசையோடு லைத்து தானே அந்த உலகத்துக்களே பறப்பார் என்று கூறப்படுகின்றது. அதற்குள்ளேயே நுழைந்து விடுவோம் என்று உண்மைதான். மனம் அதிலே லைத்து விடும். ஏற்கனவே சொன்ன அந்த தியானத்துக்கான ஒருமுறைப்படுத்துவதற்கு கூட இசை பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இவர் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறார். தன்னை மறந்து பறவையாக பிறப்பார். மண்பால் உயிர்கள் எல்லாம் அடையும் அச்சுகத்தை தெய்வத்தோடு இணைக்கும் இசையோடு மெய்மொழி. நிம்மதியே செல்வம் என்று நினைவோடு நடைபோடு. நிம்மதியே செல்வம் என்று நினைவோடு நடைபோடு. மாசற்றவராய் வாழ முடிந்தவரை மனதை மாற்றிடு. மற்றவர்களை நின்ன நிழலில் இடைபோடு. தேசத்தை மன்னிக்கவும். அது என்னுடைய அலை பாய்ந்து விட்டது. இசை என்றவுடன் என் கை வரிகளுக்கு ஓட்டிவிட்டது. அது தன்னை மறந்து பறவையாக பறப்பார், உண்ணும் உணவாக ஒரு நேரம் எடுப்பார். இன்னிசை என்பது நிகழ்த்தும் அதிசயத்தை மண்பாள் உயிர்கள் எல்லாம் அடையும் அச்சுவத்தை தெய்வத்தோடு இணைக்கும் இசையோடு மெய்மொழி. மெய்யான உவகையை உருவாக்கும் தேனொளி. இசைக்குள்ளே தொலைபவர்கள் நாளாந்தம் கோடி. இசைக்குள்ளே தொலைபவர்கள் நாளாந்தம் கோடி. இசை கேட்டால் போகாதே செடி கொடியும் பாடி. தெய்வத்தோடு இணைக்கும் இசையோடு மெய்மொழி. அங்கே மெய் உருக பாடுவது என்று சொல்லப்படுகின்றது. திருநாவுக்கரசருடைய பாடலுக்கு மெய் உருகும், அதாவது மனம் உற்றுகும். அங்கே மனம் உற்றுகுகின்றது என்பதை போல அந்த அற்றுளிலே அதன் பொருளிலே அந்த பொருள் தரும் விஜிவிலே அதை என்ன மனத்தில் அப்படியே மனம் உற்றுகிவிடும் என்று கூறப்படுகிறது. ஒரு ஒப்பு உவமை. அந்த வகையில தெய்வத்தோடு இணைக்கும் இசையும் மொழி, மெய்மொழி. மெய்யான உலகையே உருவாக்கும் தேனொழி. அந்த இசையின் மூலம்தான் ஒரு உண்மையான உலகம் உருவாக்கப்படுகின்றது. உருவாக்கும் தேன். இசைக்குள்ளே தொலைபவர்கள் நாளாந்தம் கோடி. இசை கேட்டால் போகாதே செடி கொடியும் வாடி. அங்கே இசை பரப்பப்படுகின்ற போது செடி கொடிகளுடைய வளர்ச்சியும் கூடுதலாக இருக்கும் என்பது ஒரு விஞ்ஞான கருத்தாக கூட வெளியாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அதனையும் இணைத்திருக்கின்றார் ஜிஎம் தங்கராஜா. இங்கே வளமை போல நாங்கள் சுட்டிக்காட்டலாம். தெய்வத்தோடு இணைக்கும் ஒரு மெய் மொழி தேனொளி. மெய்மொழி தேனொளி கோடி வாடி என்கின்றது ஈட்டு வரிகளிலே அவர்கள் கையாண்டிருக்கின்ற இலகை மோனிகள். தெய்வத்தோடு சொந்தம் சிந்தும் சந்திப்பு நேரத்துக்காக நெதர்லாந்தில் இருந்து மெய் என்று தொலை இசை என்றும் முன்னடிகளும் வருகின்றன. எப்போவுமே ஒரு கவிஞன் இந்த காலத்துக்கு அவருடைய கவிதைகள் வருகை தருவது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் சொல்லிக்கொண்டு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த கவிஞர்களே கைப்போவோம். மதிமகன் இன்று இணைவதாக கூறியிருந்தார். அவருடைய மகன் முறையானவர். மகனுடைய பிறந்த தினம். அதற்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அவருடைய கம்பிக்குள் நுழைவோம். இசைந்து நிகழ்வு நடந்த பலர் இனியான் என்று தவிப்பதுவோ. இசைந்து நிகழ்வு நடத்த பலர் இனியா நின்று தவிப்பதுவோ. இசையினி என்றொரு கருத்துப்பட எடுத்து விட்டாரோ பாவி அவர். இசைவு நிகழ்வு நடத்த
பலர் இணையா நின்று தவிப்பதுவோ. ஆக இசைந்து நிகழ்வு நடத்த. ஆமாம், எங்களுடைய பாமுக பரப்பிலே கொரோனா காலத்திலே 42 வரையான கவிதைகள் வந்திருந்தது. அது ஓய்வு காலம். அதற்கு பிற்பாடு இப்பொழுது அது 20ஆக சுருங்கி இருக்கின்றது. இன்று இன்னும் சுருங்கிவிட்டது. அது எங்களுடைய தவறு, அறிவித்தல் தவறு. ஆக இன்றும் 16 வந்திருக்கின்றது. ஆக இதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த நிகழ்வோடு ஒன்றி நிற்கின்ற ஒருவர் என்கின்ற வகையிலே இசைந்த நிகழ்வு நடத்த பலர் இணையான் என்று தவிப்பது. இசைக்கு இசைவு, அதாவது ஒன்றுபடுதல், அதனை ஆமோதித்தல் என்று இன்னொரு பொருள் இருக்கின்றது. ஆக அவர் இசை என்ற தலைப்பை இசைந்து என்பதற்காக மாற்றியிருக்கின்றார். இசைந்த நிகழ்வு நடத்த பலர் இணையான் என்று தவிப்பதுவோ. இசை நீ என்ற கருத்துப்பட எடுத்து விட்டாரோ பாவியவர். இந்த தலைப்பை நீங்கள் இசைந்து வாருங்கள், இந்த நிகழ்வை கலந்து கொள்ளுங்கள் என்று எடுத்து இயம்புவதற்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதா என்பது அவருடைய முதல் மொழியாக இருக்கின்றது. இசைக்கு இணையேறி உலகில் இலையும் கொடியும் சேர்வுலகில் அசையம் பாங்கும் கனவுலகில் அழிகொழி தெருமே தினமுலகில் வீணை கொடியுடை வேந்தன் வில்லங்கம் மிகு மன்னன் இசை ஆணைக்கு அவனும் பணிவான் அவனும் இசையிலோர் கனவான் இசைக்கு மிஞ்சிடும் போதை இகத்தில் இங்குண்டோ கோதை வசைக்கும் இசைக்கும் வளையும் வானம் இசைந்தங்கே போகும் இசைக்கு மீளானதோர் மருந்து இங்கு இல்லை என உணர்ந்து கசக்கும் மருந்துகளை துறந்து காண்பார் மேதினியில் விழுந்து. வரிகளுக்குள் புதைந்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் விரித்து பார்ப்போம். இசைக்கு இணையது உலகில். ஆமாம், ஏற்கனவே சொல்லப்பட்ட உண்மை, ஒரு பொதுவான உண்மை. இசைக்கு வசையா இதயம் எது என்பது அது இங்கே இவராலும் எடுத்துள்ளப்பட்டிருக்கின்றது. இசைக்கு இணையும் எது உலகில் இலையும் கொடியும் சேர்வுலகில் அசையும் பாங்கும் கனவுலகில் அழகொழி தருமே தினமுலகில். அந்த இசைக்கு இலை கொடி கூட இணைந்து ஆடும். ஏற்கனவே பலர் சொன்ன கருத்து இங்கே அவரும் சொல்லியிருக்கின்ற இலையும் கொடியும் சேருலகில் அசையும் பாங்கில் கனவுலகில். அந்த அப்படியே அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் ஆனந்த நடனமாட தொடங்குவார்கள். அதற்கு ஏற்ப தாங்கள் தாளம் போட தொடங்குவார்கள். மெய் மறந்து அங்கே மெய்ய உருகும் என்று இன்னொரு கவிஞர் கூறியிருந்தார். மெய் மறந்து அங்கே அவர்கள் அந்த இசையை கேட்டு ஒன்றுவார்கள். இசைக்கு இணையும் உலகில் இணையும் கொடியும் சேர்வுலகில் அசையும் பாங்கும் கனவுலகில் அழகொழி திறமைய துணவுலகில். அந்த அவர்கள் அந்த மெய் மறந்த கனவுக்களை போயிடுவார்களாம். காதுக்குள்ள இசை முளைக்க அந்த காதோரம் வருகின்ற இசையோடு கலந்து அந்த கருத்தோடு அசைந்து அவர்கள் அங்கே மெய் மறந்து கனவுலகிலே தரிப்பார்கள் என்பது மதிமகனுடைய கற்பனையின் பிரிவாக இருக்கின்றது. அழகொழி திறமைய துணவுலகில் அழகான ஒரு அமைவு அங்கே இடம்பெறும் என்பது அவருடைய கவிதையுடைய தரவாக அமைக்கின்றது. வீணை கொடியுடைய வேந்தன். ஆமாம், ராவணன் சர்வ வல்லமையும் சாகா வரத்தை பெற காரணமானது தன் வீணை, சிவபெருமானுக்கு பிடித்த வீணையை இசைத்தானாம். அதுல வல்லவன் வீணை இசைப்பதில். ஆக அந்த வீணையின் நரம்புகள் நீண்ட நேரம் ஒலித்து அது அறந்துவிட்ட நிலையிலே அவன் தன்னுடைய உடலை பிளந்து அந்த நரம்புகளை அந்த சுரங்களை மீட்பதற்கான இணைப்பாக பயன்படுத்தி அவன் இசைத்தான் வீணை என்பது சொல்லப்பட்ட ஒரு உண்மை. இங்கே எங்களுடைய மதிமகனுடைய தரவிலும் அதே தன்மையை இங்கே விரித்து பார்க்கின்ற நிலைமையை பார்க்கின்றோம். மதிமகன் என்ன சொல்லுகின்றார்? வீணை கொடியுடை வேந்தன் வில்லங்கம் மிகு மன்னன் இசை ஆணைக்கு அவனும் பணிவான் அவனும் இசையிலோ கனவான். வீணை வித்தகன் என்பதை கனவான் என்கின்றார். ஆணைக்கு இசை ஆணைக்கு அவனும் பணிவான். அவன்
பாலனுடைய கையிலே இருக்கின்ற கைத்திறனால் அந்த வீணை இசையை கேட்ட இறைவன் எழுதுகின்றோம். இது எங்களுடைய பக்கமான நிகழ்வு பிரச்சனை அல்ல. பாமத்தின் பால் இருக்கின்ற உயர்ந்த பொறாமை உள்ளங்களுடைய ஒரு தூது என்று இதை கருதலாம். தூதுவன்கள் என்று கருதலாம். ஜெயம் தங்கராஜா அடுத்து, ஜெயம் தங்கராஜாவை அடுத்து ஜியா நடேசன். வலிமையாக இந்த பரப்பிலே வந்து சேர்க்கின்ற ஜியா நடேசன் அக்காவினுடைய கவிதை அடுத்ததாக அமைகின்றது. ஜியா நடேசன் அக்காவின் மன்னிக்கும் இசை மதிமகனை தொடர்ந்து செல்வி நித்யானந்தன். செல்வி நித்யானந்தன் என்ன சொல்ல வருகின்றார் பார்த்து விடுவோம். இசையோடு எல்லாம் இவ்விலகு இணைந்திடும், அன்றாட வாழ்வினில் இசைக்கு விருந்தாகும், பயிரினத்தின் கூட்டமும் காற்றினில் இசையாகும். இசையால் உழைப்பும் இப்புவியில் உண்டு, வசைபாடும் மனிதமும் வையகத்தில் உண்டே. இசையால் உழைப்பும் இப்புவியில் உண்டு, வசைபாடும் மனிதமும் வையத்தில் உண்டே. இங்கே இணைந்திருக்கின்ற உறவு தன்னுடைய வசை மொழியை காட்டி சென்ற இந்த நிகழ்வை குழப்ப வேண்டும் என்றே வந்த அந்த உறவினை கூட இந்த வசனம் பொருத்தமானதாக இருந்திருக்கும். இசையோடு எல்லாம் இவ்வுலகு இணைந்திடும், பசை போல் எட்டியே பாரினில் சிறந்திடும். இசையோடு எல்லாம் இவ்வுலகு இணைந்திடும். இந்த உலகே இணையும் இந்த இசையோடு என்பது செல்வியினுடைய ஆரம்ப வரியிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது. பசை போல் ஓட்டியே பாரினில் சிறந்திடும். ஆக அந்த இசை பசையாக ஒரு வலுவாக ஒட்டிவிடும் என்ற கருத்து இங்கே முட்டி நிற்கின்றது. அகிலத்தில் எல்லாமே இசையோடு சேர்ந்திடும், அன்றாட வாழ்விலே இசையும் மறந்தாகும். எல்லா உலகத்தில் அத்தனை உயிர்களும் அசையாத அசை என்ற 5 அறிவு மரங்கள் கூட இணைவதாக ஏற்கனவே கூறப்பட்டது. அகிலத்தில் எல்லாமே இசையோடு சேர்ந்திடும், அன்றாட வாழ்வில் இசையும் மறந்தாகும். உயிரினங்கள் ஆட்டமும் இசைக்கு விருந்தாகும், பயிரினத்தின் கூட்டமும் காற்றினில் இசையாகும். இசையால் உழைப்பும் இப்புவியில் உண்டு, வசைபாடும் மனிதமும் வையத்தில் உண்டே. அகிலத்தில் எல்லாமே இசையோடு சேர்ந்திடும், எல்லா அம்சங்களும் இசையோடு சேரும் என்று கூற வந்தவர் அன்றாட வாழ்வினிலே இசையும் மறந்தாகும். அன்றாடம் இசையும் ஒரு மருந்தாகின்றது என்று ஏற்கனவே இங்க கூறப்பட்ட விடயம். அந்த நோய் வெற்றி போகும் எங்கே இந்த இசையோடு ஒரு நோயாளி லயித்தால் என்று கூறப்படுகின்றது. அன்றாட வாழ்வில் இசையும் மருந்தாகும், உயிரினங்கள் ஆட்டமும் இசைக்கு விருந்தாகும், பயிரினத்தின் கூட்டமும் காற்றின் இசையாகும். உயிரினங்கள் இவ்வாறு ஆடுவதும், பயிரினங்கள் இவ்வாறு காற்றினில் கலந்து வரும் இசையால் வளர்வதும் இயற்கை என்பது செல்வி நித்யானந்தனுடைய இசை பற்றிய பெருமையை பேசும் இன்னொரு வழியாக அமைகின்றது. இசையால் ஒளிப்பும் இப்பவியில் உண்டு, வசைபாடும் மனிதமும் வையத்தில் உண்டே. ஆக இசையை வசையாக பாடுவரும் கூட வையத்தில் உண்டு என்பதே செல்வியினுடைய கருத்தாளர். இங்கே வசை பாடல் என்கின்ற போது அதற்கு உதாரணமாக ஒரு பாடல் நினைவு வருகின்றது. ஒரு அரசவையிலே புலவன் அரசனை பாடி புகழ்ந்து பரிசு வர தன்னுடைய ஏழ்மையை போக்க போகின்றான். அவன் காமதேவனவே, கற்பகத்தருவே, கங்கா நதிக்கு நிகரே என்றெல்லாம் பாடுகின்றான். அரிச்சந்திரனை, சொப்பு வனத்து அரிச்சந்திரனை என்றெல்லாம். அப்பொழுது அந்த ஒரு கருமையான அரசன், எந்த காசும் ஈவதற்கு விருப்பம் இல்லாதவன், அவன் கோபம் கொண்ட மாதிரி காட்டிக் கொள்கிறான் புலவன் மேலே. ஜாரேனி கல் மாடு என்றாய், ஜார் கையில் பெண்டிருத்தேன் என்று
அவன் வசை பாடுகின்றான். அப்ப இசை பாடும் இவருக்கு வசை பாடி பரிசலை மறுக்கின்ற அந்த சம்பவம் கூட இலக்கியத்திலே பதிவாக இருக்கின்றது. இங்கே செல்வி நித்யானந்தன் அத்தகைய பதிவை விட்டு செல்லுகின்றார். தான் விடுமுறையில் செல்லுகின்றேன், தன்னை தேட வேண்டாம், தன்னுடைய கவிதை வருவதில் சில தாமதங்கள் இருக்கும் என்று நித்தியம் கவிதை அனுப்புகின்ற நித்யானந்தர் சென்ற வாரம் சொல்லி சென்றார். ஆனால் இன்று அவர் போகும்போதோ வரும்போதோ அல்லது போன இடத்தில் நின்று கொண்டோ அந்த கவிதையை அனுப்பியிருக்கின்றார். இத்தகைய ஆர்வலர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. நடக்குக சந்தர்ப்பம் இருக்கின்ற நேரமெல்லாம் நடத்துகின்றோம் என்பதை கூறிக்கொண்டு அதற்கு கலந்த பாமுக அதிபர், இணை அதிபர் இவ்வாறாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே இவர் இங்கே வந்து குளறுவதால் ஒரு பயணம் அடைய போவதில்லை. அவர் தனக்குள்ள ஒரு குதூகலம், அவ்வளவுதான். ஆக இவர்களை இனங்காணுவதோ இவர்களுடைய தாய் தகப்பனிடம் அல்லது போலீசில் முறைப்படுவது கூட எவ்வளவு பொருத்தம் சட்டம் இடம்பெறுமா என்பது ஒரு கேள்வி. அது பெறுபடியும் ஆயினும் நாங்கள் இவர்களை கடந்து செல்வோம், அவ்வளவுதான். நித்யானந்தனுடைய கவிதைக்கு மிகுந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது அவரை தொடர்ந்து ஜியான் அடிசன் இசை சரி கம பத நிச என்றுரைத்து இசை பாடு, இறைவனை வாழ்த்தி போற்றி கவி பாடு. ஜியான் அடிசன் கூறுகின்றார், சரி கம பத நிச என்றுரைத்து இசை பாடு, இறைவனை வாழ்த்தி போற்றி கவி பாடு. பாசம் எனும் கோவிலில் பக்தி கொண்டு பண்பாடு, பகிர்வெனும் பண்பினை மானிடனுக்கு கற்று கொடு. நேசத்தின் சிறப்பினை நினைவாக்கி வாழ்ந்து விடு, நிம்மதியே செல்வம் என்று நினைவோடு நடைபோடு. மாசற்றவனாய் வாழ முடிந்தவரை மனதை மாற்றிடு, மற்றவர்களின் என்ன நிழலில் இடை போடு. தேசத்தின் நிலைதனை நாள்தோறும் நினைவில் இடு, தெய்வத்தின் துணையாலே மலர தினம் பாடு. மலர்ந்திடும் மலரில் ரீங்கார வண்டின் இசை கேளு, வறியவரின் வடிவம் தென்னில் வாழும் இறைவனை கண்டுவிடு. நாளாந்தம் நன்மை செய்யும் நம் இறைவனுக்கு நன்றியாய் காலை எழுந்தவுடன் இன்னிசை பாடி வணங்கிடு என்கின்றார் ஜியான் அடிசன். வசன வதனத்தோடு நிற்கின்ற வடிவமைப்பை கவிதையாக கொண்ட ஜியான் அடிசன் இவ்வாறான வல்லமை பொருந்திய இறுதியிலே பாடு, பண்பாடு, கவிப்பாடு, இசைப்பாடு, வாழ்ந்து விடு, நடை போடு என்றவாறாக டூக்களில் முடிக்கின்ற வகையிலே ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார். ஆக அவருடைய முயற்சிக்கு பாராட்டுக்களை வழங்கிக் கொள்வோம். இங்கே சரிகம பதனிச என்பது ஒரு சங்கீதத்தினுடைய ஆரம்பமாக ஆனா அகரம் என்பது போல சங்கீதத்துக்கு சரிகம பதனிச சாணிதவப்பு அப்படியாக அது போகும். அது இங்கே அவருடைய முதல் வரியாக எடுத்தாகப்பட்டிருக்கின்றது. இறைவனை வாழ்த்தி போன்ற கவிப்பாடு. அங்கே பாடல் என்று வரும்போது முதல் இறைவனுக்குத்தான் அது சமர்ப்பணம் என்பது ஒரு வளமை. இங்கே அந்த வளமை மீண்டும் காட்டி நிற்கப்படுகின்றது. பாசம் என்னும் கோயிலிலே பக்தி கொண்டு பண்பாடு. ஆக பாச கோயிலிலே இறைவனிடம் பக்தி வைத்து, இறைவனிடம் நம்பிக்கை வைத்து, அங்கே பண்ணோடு இசைப்பாடு என்று அடுத்த வரியாக சொல்கின்றார். பகிர்வு எனும் பண்பினை மானிடுக்கு கற்றுக்கொடு, பகிர்ந்து உண்ணல். இருப்பதை எல்லோருக்குமாக பகிர்ந்து இல்லாதவனுக்கும் கொடுத்து உதவு என்கின்ற தாராள சிந்தை மனதில் ஊறுவதற்கு கற்றுக்கொடு என்கின்றார். நேசத்தின் சிறப்பினை நினைவாக்கி வாழ்ந்துவிடு, அன்பை மற்றவரிடம் காட்ட வேண்டும் என்கின்ற அனைவரோடும் அன்பாக பழக வேண்டும். இவ்வாறாக வம்புகளோடு பழகக்கூடாது என்கின்ற தன்மை இங்கே எடுத்தாளப்படுகின்றது. நினைவாக்கி வாழ்ந்துவிடு, நிம்மதியே செல்வம் என்று நினைவோடு நடைபோடு. மாசவற்ற வாழ முடிந்தவரை மனதில் மாற்றிடு, மற்றவரின் எண்ண நிழலில் நடைபோடு. குற்றமற்றவனாக வாழ், மற்றவர்களுடைய மதிப்பை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். தேசத்தின் நிலைதனை நாள்தோறும் நினைவில் இடு, தெய்வத்தின் துணியாலே மலர திணைப்பாடு. எங்களுடைய நாடு உய்ய வேண்டும் என்பதற்காக நீ இறைவனை வேண்டி
வேண்டுதல் வேண்டி பாடு என்பதும், மலர்ந்திடும் மலரில் ரீகாண்ட வண்டின் இசை கேளு, வறியவரின் வடிவம் தனில் வாழும் இறைவனை கண்டுவிடு. அங்கே இசை பாடுகின்ற தேனிறந்த பூவை நாடுகின்ற வண்டு பாடுகின்ற இசையில் நீயும் உன்னை உள்ளடக்கிக் கொள் என்று, அதற்கு கூட அதனில் கூட காது விடு, காதை செவிமடு, அதன் மூலம் உன்னுடைய நிம்மதியை பெறலாம் என்பது அவருடைய அடுத்த வரியாக இருக்கின்றது. நாளாந்த நன்மை செய்யும் நம் இறைவனுக்கு நன்றியாய் காலை எழுந்தவுடன் இன்னிசை பாடி வழங்கிவிடும். நாங்கள் வித்திரியால் விட்டு எழும்பியவுடன் எங்களுக்கு நன்மைகள் செய்கின்ற இறைவனுக்கு இன்னிசை பாடி அவனை மகிழ்விக்க வேண்டும் என்பது அடுத்த வரியாக அமைகின்றது. வளமை போல தன்னுடைய கவி வடிவத்தில் மெருகேறுகின்ற விதத்திலே, அதை உருவாக்குகின்ற விதத்திலே சிரமம் எடுத்து சிந்தித்து சிறப்பாக இதனை அமைத்திருக்கின்றார். அவருடைய கவி வல்லமையினுடைய தன்மை உயர்ந்து நிற்பதை இந்த கவிதை காட்டி நிற்கின்றது. அந்த வகையிலே வந்ததும் கவி தந்ததுமான அவருடைய அந்த சிறப்புக்கு வாழ்த்தி பாராட்டி, ஏற்கனவே நாங்கள் கூறியது போல இடைவிடாத கவிதையை அனுப்பி கொண்டிருக்கிற இன்னொரு உயர்ந்த உறவு என்று இவர் என்று கூறலாம். எங்கு இருந்தாலும் எப்பொழுதும் கவிதையை இயற்றி கொண்டிருக்கின்றவர். அந்த வகையிலே ஏன் அடிசனக்காக மூத்த உறவுக்கு நன்றி சொல்லி மகிழ்ந்து, இங்கே சிவாஜினி எங்களுக்கு ஒரு கவிதையை அனுப்பியிருக்கிறார். இந்த தொட்டால் பாட்டு திறக்கும் என்ற வரியோடு வந்திருக்கிறது. இந்த எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய போக்குக்கு இவ்வாறான முறையிலே நாங்கள் இது நல்லது, மிக இலகுவாக அது திறக்கப்படுகின்றது. கோடை காலம் என்பது அவருடைய கவிதையாகின்றது. அவரே இதனை படம் எடுத்து அனுப்பியிருந்தால் இன்னும் சிறப்பாக எங்களுக்கு எங்களுடைய உரிய வசதிகளை பாவித்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, கோடையில் வரும் கோடை காலம், கோடையில் வரும் வாடை காற்று வசந்தத்தை வரவேற்கிறது. தலைப்பு கோடை காலம். கோடையில் வரும் வாடை காற்று வசந்தத்தை வரவேற்கிறது. வாசலில் நிற்கும் வாழையடி வாழை வந்தனம் கூறுகுது. வண்ண வண்ண பூக்காக்கள் கண்ணை பறிக்குது. ரோஜா என் வீட்டு ராஜா தேனி பூக்களின் முட்டி இசை பாடுது. வீட்டு தோட்டம் விதம் விதமாய் காய்கறிகள், நாட்டு போட்ட கீரை நறுமணத்துடன் சமையல், சின்ன வெங்காயம் எண்ணெய் பார்த்து புன்சிரிப்புடன் பூத்திருக்கு காத்திருக்கு. கைபிடி கட்டினார் கணவர். முற்றத்து வெயில் முதுகில் சுடுகிறது. முழுநா நிலா பார்த்து மகிழும் காலம். கோடை வந்தால் குதூகலத்துக்கு பஞ்சம் இல்லை. கோடை வந்தால் குதூகலத்துக்கு பஞ்சம் இல்லை. புகுந்த வீட்டின் புன்னகை அரசியாய் பூத்திருந்தார் என் புகுந்த வீட்டு அம்மா. உறவுகளின் கூடி உறவாடி மகிழ்ந்தோம். புகுந்த வீட்டில் புன்னகை அரசியாய் பூத்திருந்தார் என் புகுந்த வீட்டு அம்மா. உறவுகள் கூடி உறவாடி மகிழ்ந்தோம் என்று தான் தன்னுடைய கணவனாருடைய இல்லத்திலே மாமியாரோடு கலந்து மகிழ்ந்த அந்த கோடை காலத்தின் நினைவிலே இந்த கவிதையை ஆக்கியிருக்கிறார் எங்களுடைய பன்னிமான் ஸ்ரீதரன், சிவாஜினி ஸ்ரீதரன். அழகாக சொல்லி செல்கின்றார். அங்கே கோடை காலத்திற்குரிய மகத்துவம், மலர்ச்சி, பார்க்கும் இடமெல்லாம் நீர்க்க தெரிகின்ற பசுமை, அது அந்த அவருடைய ஆரம்ப வரிகளிலே குறித்து வைக்கப்படுகின்றது. கோடையில் வரும் வாடை காற்று வசந்தத்தை வரவேற்கிறது. வாசலில் நிற்கும் வாழையடி வாழை வந்தனம் கூறுது. வண்ண வண்ண பூக்கள் கண்ணை பறிக்குது. ரோஜா என் வீட்டு ராஜா தேனி பூக்களில் முட்டி இசை பாடுது. வண்ண வண்ண பூக்கள் கண்ணை பறிக்குது. ரோஜா என் வீட்டு ராஜா தேனி பூக்களில் முட்டி இசை பாடுது. ஆக
கோடையில் வெறும் வாடை காற்று அந்த வீட்டுக்குள் வீசி தங்களை வரவேற்பதாக காட்டுகின்றார். வாழையில் வாசலில் நிற்கும் வாழையடி வாழை வந்தனம் கூறுது. அங்கே இலைகள் ஆடி, அந்த பெண்ணம் பெரிய வாழை இலைகள் ஆடி, நீ வா வா என்று அந்த சோழக காற்றிற்கு சொக்கி எங்களை மகிழ்விக்கின்றது. வண்ண வண்ண பூக்கள் கண்ணை பறிக்குது. முற்றத்தில் எங்குமே மலர்குவை ஆக அந்த அழகான பூக்கள் அங்கே நடப்பட்டிருக்கின்ற பூக்காட்டுகளிலிருந்து வெளிவருகின்றது. ரோஜா என் வீட்டு ராஜா தேனிப்பூக்களில் முட்டி தேனிசை பாடுது. அங்கு ரோஜா செடிகள் பல வர்ணத்திலே பூத்து அதனை தேனீக்கள் வந்து தேனறந்து வரும்போது அதனுடைய இசையையும் சேர்த்து தேனி பூக்களில் முட்டி தேனிசை பாடுது. ஆக அந்த ரோஜா அழகு, அந்த அழகுக்கு ஒரு கீதமாக வண்டுகள் இசைக்கின்ற பாட்டு, அந்த பாட்டுக்கு ஏற்ற இசையோடு ரோஜா மலர்கள் நடனம் ஆடுகிறது என்று சொல்கின்றார் காற்று. நல்ல ஒரு கற்பனை. அங்கே காற்று வீசுகிறது, காற்றுக்குள் இசை தவழுகின்றது. அந்த காற்று வீசுகின்ற போது வண்டினங்கள் ரோஜா செடியை நாடுகின்றது. அந்த ரோஜா செடியில் அது தேன் அறந்த நாடுகின்ற போது அந்த தேனீக்கள் ஒரு இசை இசைக்கின்றது. ஆக அந்த காற்றினிலே ஆடுகின்ற ரோஜாவை கண்ட சிவாஜினி அந்த ரோஜா இசை தேனியினுடைய இசைக்கு பாடலுக்கு இசை பாடலுக்கு ஏற்ற நடனம் ஆடுவதாக தன்னுடைய கற்பனையை இங்கே விரித்திருக்கிறார். ஒரு அழகான காட்சி. அவருடைய மாமியார் வீட்டுக்கு நாங்களும் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை மனதில் புகுத்துகின்ற காட்சி வேறு இடங்களிலுமே கண்டுகொள்ளலாம். வீட்டு தோட்டம் விதமதமாய் காய்கறிகள் நாட்டு போட்ட கீரை நறுமணத்துடன் சமையல். ஆமா, இங்கே நாங்கள் 150 மாணவர்கள் பெற்றோர்களுடைய உதவியுடன் மாணவர்கள் பயிர் செய்ய பழக்குவதற்காக சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் 150 குடும்பங்களுக்கு 15 வகைகள் கொடுத்தோம். கத்தரி, தக்காளி, மிளகாய், ரோஜஸ் என்பது. இங்கே இப்பொழுதும் என்னுடைய மனையாள் வீட்டு தோட்டத்தில் தான் நின்று வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆக அங்கேயும் அது ஒரு வாட்ஸ்அப் தளம், அதற்கு பதிவுகள் வரும். மிக சந்தோஷமாக இருக்கிறது. சின்ன பஞ்ச வீரர்கள் நீர் பாய்ச்சுவதும் பாத்தி கட்டுவதும் பெற்றோர்களுடைய தன்மையிலே முன்னிலையிலே நடக்கின்றதும் மகிழ்ச்சி தரும். இங்கேயும் அவர் கூறுகின்றார், வீட்டு தோட்டம் விதவிதமாய் காய்கறிகள் நாட்டு போட்ட கீரை நறுமணத்துடன் சமையல், சின்ன வெங்காயம் என்னை பார்த்து புன்சிரிப்புடன் பூத்திருக்கு காத்திருக்கு, கைப்பிடி கட்டினார் கணவர். ஆக சின்ன வெங்காயம் பூத்திருப்பதை கூட தன்னை பார்த்து சிரிப்பதாக சிவாஜினி வர்ணித்திருக்கிறார். சின்ன வெங்காயம் என்னை பார்த்து புன்சிரிப்புடன் பூத்திருக்கு காத்திருக்கு, கைப்பிடி கட்டினார் கணவர். ஆக கணவனால் உடனே சிறிதரன் சின்ன வெங்காயம் உடனடியாக அதனை பிடிகட்டினார் என்று கூறப்படுகின்றது. முற்றத்து வெயில் சுடுகிறது, முழினா நிலா பார்த்து மகளும் காலம், காலை வெயில் கடும் சூடு, அங்கே முழு நிலா, மாலை வந்தால் முழு நிலா. ஆக இங்கெல்லாம் இப்பொழுது 7:57, ஆனால் இன்னும் நிகழவில்லை, தாராளமாக பகல் இருக்கின்றது. நேற்றெல்லாம் 9:45 அளவில் தான் நிலம் தெரியாத மங்கள் என்று சொல்வார்கள், அந்த மங்கள் இங்கே ஏற்பட்டது. ஆக இது அந்த அளவுக்கு கொடைகாலம். எதிர்வரும் ஞாயிறு, திங்கள் கடும், சனி ஞாயிறு கடும் மழை என்று சொல்லப்படுகிறது. முற்றத்து வெயில் முதுகில் சுடுகிறது, முழுநிலா பார்த்து மகிழும் காலம், கொடை வந்தால் குதூகலத்துக்கு பஞ்சமில்லை, புகுந்த வீட்டில் புன்னகை அரசியாய் பூத்திருந்தார் என் புகுந்த வீட்டு அம்மா, உறவுகள் கூடி உறவாகி மகிழ்ந்தோம், அங்கே மீண்டு தான் எங்கே இருக்கின்றேன் என்பதை கழிந்திருக்கின்றார் சிவாஜினி. புகுந்த வீட்டிலே தன்னுடைய கணவனாருடைய தாய் தந்தையருடைய வீட்டிலே இருக்கின்றார். அருமையான பதிவு. சிவாஜினி சிறிதனுடைய கற்பனை வளங்களை காட்டிய கவிதைகளில் இதுவும் ஒன்றென்று கூறலாம். அழகான கவிதைகள் என்கின்ற ஒரு பதிவிலே இதனை பதிவிட்டிருக்கின்றார் அவர். சிறப்பு. பாமுக புத்தகத்தில் பக்கத்தில் பதிந்திருக்கின்றேன் என்ற குறிப்பையும் எழுதியிருக்கிறார்.
அடுத்து இங்கே கொழும்பில் இருந்து வருகின்றார் மனோகரி ஜெகதீஸ்வரன். இசை இசைய வைப்பதே இசை, இது தருவதோ ஈடினை இல்லா சுவை. முத்தமிழின் ஒரு வகையே இசை, முச்சங்கங்களும் வளர்த்தன இதை. சிக்கி தட்டி தவழ்ந்து வளர்த்து தாங்கி நிற்கிறது அமை. தாயின் தாளாட்டும் இசையே, செய்யின் அழகையும் இசையே, நாயின் உழையும் இசையே. ஆவி கடல வெளும் ஒப்பாரியும் இசையே, தாவி அசையும் கடலாத தரமோசை இசையே, கூவி குயில் காவும் ஓசையும் இசையே, குருவி கருவிகள் கொட்டும் ஓசையும் இதுவே. இதுமல் ஓசையும் இசையே, 7 சிறங்களும் தீட்டும் ஓசையும் இசையே. இசையை வகைப்படுத்தி இயற்கையோடு அதனை ஒட்ட வைத்து காட்டி நிற்கின்றார் எங்களுடைய மனோகரி ஜெகதீஸ்வரன். அருமையான ஒரு பாடல். இங்கே நாங்கள் ஒரு சின்ன இடைவெளி கேட்டு விடைபெறுகின்றேன். நாங்கள் இடம் மாற வேண்டிய தேவை இருக்கின்றதால் தயவு செய்து கொடுத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இவருக்கும் இடையூறு இல்லாமல் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதற்கமைய மனோகரி ஜெகதீஸ்வரனுடைய பாடலில் விதந்திருக்கின்ற உரைகளை, பொதிந்திருக்கின்ற பொருளை இப்பொழுது புகுந்து ஆராய்ந்து அவருடைய வரிகள் புனைந்த வகையில் காட்டிய வண்ண எண்ணங்களை தீட்டிய காட்டில் கூட்டிய பண் ஒளிரும் இசையை. இங்கே இசை என்பதே ஒரு பண். அந்த பண்ணை கவிதை வடிவில் பண்ணி வரிகளை பின்னி அனுப்புகின்ற வகையிலே ஒவ்வொரு கவிஞர்களும் உங்களை முன்னிறுத்தி அழகாக செய்திருக்கின்றீர்கள். மனோகரி ஜெகதீஸ்வரன் அவர்களும் அதே தன்மையை காட்டியிருக்கின்றார். இசைய வைப்பதே இசை, இது தருவதோ ஈடிணை இல்லா சுவை. முத்தமிழின் ஒரு வகையே இசை, முச்சங்கங்களும் வளர்த்தன இதை. கத்தி தவழ்ந்து வளர்ந்து தாங்கி நிற்கிறது இமை. இசைய வைப்பதே இசை. ஏற்கனவே சொன்னேன், இங்கே மெடிடேஷன் என்கின்ற தியானத்திற்கு கூட இசை பயன்படுத்தப்படுகின்றது. இசையால் அது வசையும் என்கின்ற கருத்தோடு. ஆக அது ஒரு சுவையான உண்மையான கருத்து. இசைய வைப்பதே இசை, இது தருவதோ ஈடிணை இல்லா சுவை. எவரையும் இனிய வைக்கின்ற, இசைய வைக்கின்ற. அங்கே மதிமகன் இசையோடுதானே தலைப்பை தந்தோம், ஏன் இணைய இசைவில்லாமல் இருக்கின்றீர்கள் என்று பாமுக கவிஞர்களை பார்த்து கேட்டார். இங்கே இவர் கூறுகின்றார், இசைய வைப்பதே இசை, இது தருவதோ ஈடிணை இல்லா சுவை. முத்தமிழின் ஒரு வகைய இசை, உச்சங்களும் வளர்த்தனை இதை. தத்தி தவழ்ந்து வளர்ந்து தாங்கி இருக்கிறது அமை. முச்சங்கங்கள், இடைச்சங்கம் கடைச்சங்கம், முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம், முச்சங்கங்களும் வளர்த்தது இசை என்று அவருடைய ஒரு கருத்தாகவும், தத்தி தவழ்ந்து வளர்ந்து தாங்கி நிற்கிறது அமை, இது எங்களை எல்லாம் தாங்கி நிற்கின்ற ஒரு வல்லமை பெற்றது என்பதை கூறுகின்ற வகையிலும் அந்த இசைக்கு பெருமை தருகின்றார். தாயின் தாளாட்டு இசையே, செய்யின் அழுகையும் இசையே, நாயின் ஊழையும் இசையே. ஆமா, தாயின் தாளாட்டிலே ஆறாரோ ஆறிரோ ஆறுயிரே கண்மணியே என்று தாளாட்டி தூங்க வைக்கின்றாள் தாய் இசையை. அதிலே ஒரு இசை இருக்கின்றது, சுவை இருக்கின்றது. செய்யின் அழுகை, அந்த சின்ன பிஞ்சு உருவம், அது அழுகுது, சின்னங்குது. அந்த அதுகளே கூட மனோகரி ஒரு மனோரமியமான இசையை காணுகின்றார். ஆக அந்த நாயின் ஊழையும் இசையை, விட்டு நாய் ஊழையிடுகிறது இரவிலே பகலிலே, அந்த ஊழையிலும் கூட ஒரு இசையை காணுகின்றார். இசை இருக்கிறது என்பதை கூறுகின்றார் மனோகரி. ஆவி கடல விடும் ஒப்பாரியும் இசையே, தாவி அசையும் கடலாக தெர்மோசையும் இசையே. ஆவி கலர எழும் ஒப்பாரியும் இசையே,
ஒரு நிறைந்து விட்டால் ஒப்பேரி வைத்து அழுவார்களே ஊரிலே, அந்த ஒப்பேரியிலே கூட ஒரு பாட்டுத்தான் இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு தமிழனுடைய கைங்கரியங்கள், சடங்குகள், நாளந்த வாழ்க்கைகள் எல்லாவற்றிலும் தமிழர் அல்ல, அகிலம் அங்கு இருக்கின்ற மனிதர்களுடைய எல்லாவற்றிலும் எவ்வாறு தாங்கி நிற்கின்றது இந்த இது என்பது அழகாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஆவி கடல விழும் உப்பாரி மிசியே, தாவி அசையும் கடலார தருமோசை மிசியே, கூவி குயில் காமம் ஓசையும் மிசியே, குருவி கருவிகள் ஓதும் ஓசையும் இதுவே, கூவி கருவிகள் பாடும் ஓசையும் இதுவே, ஆவி கடல விழும் உப்பாசையும் மிசியே, தாவி அசையும் கடலாறு தெருமோசையும் இசையே, கூவி குயில் காவும் ஓசையும் இசையே, குருவி கருவிகள் கொட்டும் ஓசையும் இசையே, இருமலோசையும் இசையே, 7 சுரங்கள் தீட்டும் ஓசையும் இசையே. ஆக அந்த ஒப்பேரி ஓசை என்கின்றார். கடலாறு அலை பாயும் போது வருகின்ற ஓசையிலும் ஒரு இசையை காண்கின்றார் மனோகரி. கூவி குயில் காவும் ஓசையும் இசையே, குயில் ஓசையிலே அவர் அழகான இன்னிசையை காணுகின்றார். குருவி கருவிகள் கொட்டும் ஓசையும் இசையே, குருவிகள் பறவைகள், கருவிகள் இசை கருவிகள். சென்ற சனி எங்களுடைய பாடசாலையிலே ஒரு மணிமாறன் என்பவர் வந்து பயிற்சி இருந்தார். அதில் பறை ஓசை எவ்வாறு எழுகின்றது, பறை ஒலிப்பது எப்படி என்பது பயிற்சி களத்தில் ஒரு அம்சமாக இருந்தது. ஒரு மிகச் சிறப்பாக இருந்தது. பறை பல பறைகள் கொண்டு வந்து இந்த பயிற்சிக்கு அவர்களுக்கு கொடுத்து அதை இசைக்க பண்ணிய பாங்கு சிறப்பாக இருந்தது. அங்கே குருவி கருவிகள் கொட்டும் ஓசையும் இசையே, கொம்பு அது போன்ற பழைய கருவிகளும் கொண்டு வரப்பட்டது. இருமலோசையும் இசையே, 7 சுரங்கள் தீட்டும் ஓசையும் இசையே. ஒருவர் இரும்புறாராம், அதிலும் கூட ஒரு இசை இருக்கிறது என்ற 7 சுரங்கள் தீட்டும் ஓசையும் இசையே. 7 சுரங்களில் தான் ராகங்கள் தங்கியிருக்கின்றது என்று சொல்லப்படும். ஆக அந்த தீட்டு மோசையும் இசையை, அதை தீட்டுகின்ற போது வரும் மோசையும் இசையை என்று கூறுகின்றார். இசையின் வெவ்வேறு அம்சங்களை இந்த வரிகளில் இசைவாக்கி, இசை என்ற தலைப்புக்கு ஏற்ற பொருளாக்கி, அதனை கவிப்பாணியிலே தமிழின் ஒரு வகை இசை புச்சங்கங்களின் வர்த்தது இலை தத்தி தவழ்ந்து வளர்ந்து தாங்கி நிற்கிறது எமை இசை இதை அழகான அமைவு, அந்த சம சீரான சப்த அசைவுகளோடு வருகின்ற கவிதையின் வரிகளிலே காணப்படுகின்ற இன்பம் தன்னை மிக மிக உயர்த்தி கொண்ட ஒருவராக 8 ஆண்டுகளாக ஓடும் இந்த நிகழ்விலும் ஒட்டிக் கொண்டு நிற்கின்ற சகோதரி மனோகரி ஜெயதீஸ்வரன், கொழும்பிலிருந்து அன்றாடம் கவிதையை தம்புகின்ற நிற்கின்ற அந்த சகோதரிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து ராணி சம்பந்தர் அவர்கள். ராணி வணக்கம். சந்தம் சிந்தும் சந்திப்பு வாரம். வாணிமோகனுக்கும் கவிவரிதனை அழகுபடுத்தி ஊக்கம் தந்திடும் பாவையண்ணா மற்றும் திறனாய்வு கவிதாரருக்கும். ஆக்கம் 196. ராணி சம்பந்தர் சென்னையில் இருந்து. இசை இசையிலே குளித்திடும் தவிப்பு பெரும்பாகமே விளங்காததும் ஒரு பரிதவிப்பு. நோயின் தவிப்புக்கோ அருமருந்து, வாயின் குவிப்புக்கோ பெருவிருந்து, சாயலின் அவிப்புக்கோ முகம் பாவமிட, விரல்கள் பின்னிட்டு கை தாளமிட. அதுவோ என்ன சுவை என்ன சுவை, இதுவோ நாவிற்கல்ல செவிக்கே, கேட்கும் இதுவும் மனதிற்கு இன்பம், இசை வெள்ளத்தில் மிதக்கும் இனத்திற்கே உயிர் துடிப்பு உயிர் துடிப்பு. நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து. தன்னுடைய வலிமையான பாணியிலே அருமையான வரிகளுக்குள் தன்னுடைய கவித்துவ முன்னேற்றத்தை காட்டுகின்ற சந்த ஓசைகள் தவழுகின்ற எதிகை மோனைகள் ஒப்பனைகளும் இணைந்து வந்த ஒரு கவிதையை இந்த வாரமும் தந்து நிற்கின்றார் ராணி சம்பந்தன் அவர்கள். இசையிலே அசைந்தாடும் புவியின் பூர்வீகமே ஓசையிலாடும் ஈர்ப்பு, நாட்டிசையில் இசைந்தாடும் கவி உருவமே
விசையின் ஊக்குவிப்பு. முதலாவது பந்தியிலே இசையில் அசைந்தாடும், இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்ற கவிஞருடைய வரி இங்கே நினைவுபடுத்தப்படுகின்றது. இசையில் அசைந்தாடும் புவியின் பூர்வீகமே ஓசையின் ஈர்ப்பு. புவியின் பூர்வீகம், இந்த உலகம் பிறந்தது, அதனுடைய பூர்வீகம் ஓசை என்கின்ற ஒலி. அந்த ஒலி என்கின்ற சப்தம், அந்த சப்தத்தில் தாங்கி நிற்கின்ற இசை என்பது ஆரம்ப வரிகளிலே அவர் இசைக்கு கொடுக்கின்ற வியாக்கியானமாக அமைகின்றது. இசையில் அசைந்தாடும் புவியில் பூர்வீகமே ஓசையில் ஆடும் ஈர்ப்பு. அந்த ஓசையிலே ஈர்ப்பு பெற்றதாலே தான் புவியிலே புவியே இசையில் அசைந்தாடுகிறது என்று கூற வருகின்றார். நாட்டிசையில் இசைந்தாடும் கவி உருவகமே விசையின் ஊக்குவிப்பு. நாட்டிசையில் இசைந்தாடும் கவி உருவகமே வரிசையின் ஊக்குவிப்பு. ஓசையில் தனிமையோடும் விழிப்பு, பாசையில் இனிமையோடும் கழிப்பு, ஆசையிலே குளித்திடும் செவிக்கு கரும்பாகமே விளங்காததால் பரிதவிப்பு. ஓசையின் தனிமையோடும் விழிப்பு. அந்த ஓசை எவ்வாறு இந்த சந்த லயம் அமைகின்ற ஒரு கவி வரிகளிலே, பாடல் வரிகளிலே ஓசை ஓட்டுகின்றது. ஓசையின் தனிமையோடும் விழிப்பு, பாசையின் இனிமையோடும் கழிப்பு. அந்த ஓசைக்கும் ஒரு ஓசைக்குள் உருளுகின்ற இசையாலும் ஒரு லைப்பு எழுகின்றது மனதிலே. அந்த பாசையில் இனிமைக்கும் கழிப்பு. அங்கே அந்த பாஷை, அந்த சொல்ல வருகின்ற விடயத்தை ஒரு சுவியாக சொல்லுகின்ற வகையிலே, கவியாக சொல்லுகின்ற வகையிலே, அடுக்கு தொடுப்பாக எடுத்து சொல்லுகின்ற வகையிலேயும் அதிலே ஒரு கழிப்பு இருக்கின்றது. செவிக்கோ கரும்பாகமே விளங்காதான் பார்ப்பது. ஆனால் ஆசையிலே குளித்திடும். அந்த ஆசையோடு அந்த இசையை கேட்டாலும் அந்த அதனுடைய உட்பொருள்கள் செவிக்கோ கரும்பாகமே விளங்காது, கருப்பாகமே விளங்காது. அது அதனுடைய கருப்பாகம் விளங்கவில்லை என்றால், அதாவது ஒரு வேறு நாட்டு இசையை கேட்கின்ற ஒருவன், வேறு நாட்டு பாடல் இசையை கேட்கின்ற ஒருவனுக்கு அந்த பாடல் உள்கருத்தை புகுதாத போது அவன் அந்த இசையில் வைத்துக் கொண்டு அட எனக்கு பொருள் விளங்கவில்லை என்று தவிப்பான் என்பதை அழகா எடுத்து காட்டுகின்றார். நோயின் தவிப்புக்கோ அருமருந்து, வாயின் குவிப்புக்கோ பெருவிருந்து. ஆக ஏற்கனவே இங்கே கூறப்பட்டது பல கவிஞர்களாலும் நோய்க்கு மருந்து இசை. இங்கே ராணி சம்பந்தராலும் எடுத்து ஆளப்படுகின்றது. வாயின் குவிப்புக்கோ பெருவிருந்து, வாய் அந்த இசையை இசைக்கின்ற போது அந்த வாய் குவிகின்ற வகையிலும் அது ஒரு அளவு. சாயலின் அவிப்புக்கோ முகம் பாவமிட, விரல்களில் பின்னிட்டு கதை தாளமிட. ஆக அந்த இசையிலே லயித்த கரங்கள் தானாக தாளம் போடும் என்பது இங்கே எடுத்து கூறப்படுகிறது. அதுவோ என்ன சுவை, என்ன சுவை, இதுவோ நாவிற்கில்லை செவிக்கே, கேட்கும் இதுவோ மனதுக்கு இன்பம், இசை வெள்ளத்தில் மிதக்கும் இனத்துக்கே உயிர்த்திடைப்பு. ஆக இறுதியாக நிறைவாக சொல்லுகின்றார், என்ன சுவை அந்த இசைக்கு, அதிலே பரவசமான இதயத்தினுடைய பாங்கிலே, அதுவோ என்ன சுவை, என்ன சுவை, இதுவோ நாவிற்கில்லை செவிக்கே. ஆமா, அங்கே நாவின் ஓசை அல்ல, இங்கே இசையினுடைய கருவிகள் ஒலிக்கின்ற ஓசைகள் எல்லாம் செவிக்கு இன்பம், கேட்கும் எதுவோ மனத்துக்கும் இன்பம், இசை வெள்ளத்தில் மிதக்கும் இனத்துக்கே உயிர்த்தெடுப்பு. ஆக அந்த இசை வெள்ளத்திலே ஒரு கூட்டம் லயித்து நிற்கின்ற போது அந்த லயிப்பே ஒரு சுவையாக இருக்கும் என்று அவர் தன்னுடைய வரிகளை முடிக்கின்றார். ராணி சம்பந்தர் நித்தம் இந்த கவி முத்தத்துக்கள் தங்களுடைய கவிதையையும் ஒட்டி வருகின்றவர்களின் வரிசையிலே தன்னுடைய கெட்டித்தனத்தால் வளர்ந்த தன்மைகளை காட்டி நிற்கின்ற ராணி சம்பந்தருக்கும் பாராட்டுக்களை எடுத்துக் கூறிக்கொண்டு விடை தருகின்றோம். இப்பொழுது நாங்கள் சிவரூபன் சர்வேஸ்வரி, காணா குமரன், எம் தங்கராஜா, மதிமகன், செல்வி நித்யானந்தன், ஜியா நடேசன், சிவாஜினி ஸ்ரீதரன், மனோகர் ஜெகதீஸ்வரன்,
ராணி சம்பந்தர் ஆகிய 9 கவிதைகளை பார்த்தோம். இருக்கின்ற ஏனைய கவிதைகளோடு இப்போது விழாவிழாவும் இங்கே இந்த வேளையில் தான் ஒரு குழப்பகரமான என்னுடைய கருத்து உங்களுக்கு தரப்பட்டது. மாலை இரவு நேரங்கள் மட்டும்தான், காலை நேர விடுமுறை மட்டும்தான் அங்கே பாமுகத்தில் ஒலிக்கப்பட்டது. மாலை இரவு நிகழ்ச்சிகள் வழக்கம் போல ஒலிக்கின்றது. அந்த வகையிலே நான் தவறுதலாக விளங்கி அதனை உங்களுக்கு தந்துவிட்டேன். அதனை மீட்டெடுத்தேன் சில மணி நேரத்துக்குள்ளேயே. ஆயினும் இறுதி நேரத்தில் தான் கவிதைகளை தருகின்ற பலர் இணையவில்லை. தவறல்ல. அடுத்த வாரமும் இருக்கும். எப்பொழுது கவி 2 வாரங்கள் ஆகஸ்ட்லேயே விடுமுறை அறிவிக்கப்படும் என்கின்றார். அப்பொழுது மட்டும் இந்த நிகழ்ச்சி நடக்காது என்பதை கூறிக்கொண்டு தொடர்கின்றோம். பாலா தேவகஜன் இவர் விருப்பு தலைப்புகளே போகின்றார். ஆறா துயர் இருத்தி ஆண்டவன் அடி சேர்ந்து ஆண்டுகள் 3 ஆனாலும் ஆறவில்லை அப்பா உங்கள் பிரிவு. அப்பா அப்பா தலைப்பிலே ஆக தன் காதலியினுடைய பிரிவிலே கனமான ஒரு கவிதைகளை தந்து மனதுக்குள் யார் இந்த பால தேவகஜன் என்கின்ற எண்ணத்தை தூண்டிவிட்ட ஒரு சிறப்பான சொல்லாடல் வல்லமை உள்ள ஒரு கவிஞர் இம்முறை தன்னுடைய மாண்டுவிட்ட அப்பாவை பற்றி பாடல் வரியை தர வருகின்றார். ஆறா துயர் இருத்தி ஆண்டவன் அடி சேர்ந்து ஆண்டுகள் 3 ஆனாலும் ஆறவில்லை அப்பா உங்கள் பிரிவு. ஆளாக்கி விட்ட உன்னை தீயினே இட்ட வலி என் ஆயுள் உள்ள வரை நிலைத்து நின்று ஆனந்தத்தை அளித்திடுமே. ஆளாக்கி விட்ட உன்னை தீயிலே இட்ட வலி என் ஆயுள் வரை நிலைத்து நின்று ஆனந்தத்தை அளித்திடுமே. ஆசை ஆசையாய் வளர்த்திருப்பாய், ஆளாக்கி வருகை கண்டு ஆனந்தமும் கொண்டிருப்பாய், நிம்மதியுமாய் இருந்திருப்பாய். ஆனால் இன்று அருகில் நீயும் இல்லை, ஆறுதலாய் நானும் இல்லை. விதியின் ஆட்டத்தில் நாம் விலகி தவிக்கின்றோம். ஆசைக்கு ஒரு மகனாய் அப்பா நீ என்னை ஆற தழுவி அரவணைத்த அந்த ஆனந்த பொழுதுகள் ஆளுகையை கூட்டி நின்று உன் அரவணைப்பை தேடுது இன்று அப்பா உன் அதற்றல் இன்றியாளான பிள்ளை நான். அன்பை மட்டுமே தந்து உன் அடிமையாக்கி விட்டாய். நீ இல்லா தேசத்தில் நிம்மதி எனக்கேது. ஓடி ஓடி உழைத்த நீங்கள் ஒரு சுகமும் கண்டதில்லை. ஓடாய் தேய்ந்து நின்றும் ஓய்வு கொள்ளவும் நினைத்ததில்லை. நீங்கள் தேடி வைத்த செல்வங்கள் நிறைந்தே கிடைத்திருந்தும் பெரும் குறியோடு வாழுகின்றேன். என் நிறைவானவரே உங்கள் பிரிவாலே. நீங்கள் தேடி வைத்த செல்வங்கள் நிறைந்தே கிடந்திருந்தும் பெரும் குறியோடு வாழுகின்றேன். என் நிறைவானவரே உங்கள் பிரிவாலே. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, அனாதைகளாகி அழுகின்றேன். ஆண்டவனை வெறுக்கின்றேன். ஊர் போட்டும் உங்கள் புகழை உடியாது காத்து நிற்பேன். உங்களது உன்னத தன்மைகளை எனக்குள்ளே இறுதி வைப்பேன். உங்கள் புண்ணிய பலன்களோடு நகரும் என் வாழ்வில் முதல்வியானவரும் நீங்கள், முகவரியானவரும் நீங்களே. அப்பா உங்கள் ஆத்மா வழக்கம்பரியான் பாதத்தில் அமைதி கொள்ள வேண்டுகின்றேன். ஆமாம், வழக்கம்பரை சுழிபுரம். நல்லது. பால தேவகஜன் தன்னுடைய அப்பா பற்றி அருமையான ஒரு கவிதையை இயற்றியிருக்கிறார். அப்பாவுக்கான 3 ஆண்டு நிறைவு படுகின்ற வேளையிலே அவர் முன்வைக்கின்ற கவிதை சிறப்பான ஒரு கவிதை. அவர் தன்னுடைய ஆழ்ந்த மனத்தில் இருக்கின்ற கவலைகளை அப்பா வேற்றி அப்படியே இந்த வரிகளிலே, கவிதை வரிகளிலே ஒப்பி அழகாக வர்ணனையோடு சேர்த்திருக்கின்றார். ஆறாத்துயர்ந்து எனக்கு எவருடைய அப்பாவும் அம்மாவுடைய பிரிவோ உற்ற உறவுகளுடைய பிரிவோ வெறுக்கும் மேலம் வருத்தம். ஆனால் ஆரம்ப வரிகளிலே சொல்கின்றார், இந்த 6வது துயர் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த உன்னுடைய பிரிவாலே இடம்பெற்றது என்பது முதல் வரி பந்தியிலே குந்தியிருக்கின்ற கருத்தாக அமைகின்றது. 6ஆம் துயர் இருத்தி ஆண்டவன் அடி சேர்ந்து ஆண்டுகள் 3 ஆனாலும் ஆறவில்லை அப்பா உங்கள் பிரிவு. 3 ஆண்டுகளானாலும் அந்த துயர் சிறிதேனும் தனியவில்லை. ஆளாக்கி விட்ட உன்னை தீயிலே இட்ட வலி என் ஆயுள் உள்ளவரை நிலைத்து நின்று ஆனந்தத்தை அளித்திடும். அவன் உனக்கு நான் தான் கொள்ளி வைத்தேன், ஏக மகன் அல்லவா என்பதால் நான் தான் கொள்ளி வைத்தேன். அந்த கொள்ளி வைத்து குடம்பு உழைத்தது என் கடமையை செய்தேன். ஆனால் அது வலிக்கிறது அப்பா.
ஆசையாய் வளர்த்திருப்பாய், ஆளாகி வருகை கண்டு ஆனந்தமும் கொண்டிருப்பாய், நிம்மதியும் கொண்டிருப்பாய். என்னை ஆசையாக வளர்த்தாய், நான் ஆளாகும் போது நீ ஆனந்தப்பட்டாய். ஆனால் விதியின் ஆட்டத்தால் நீயும் இல்லை, நானும் ஆறுதலாய் இல்லை, விலகி தவிக்கின்றோம். ஆசைக்கு ஒரு மகனாய், அப்பா நீ என்னை தழுவி அனுமதித்த ஆனந்த பொழுதுகள் நினைத்து பார்க்கின்றார். ஒரே ஒரு மகன் ஆசையோடு முத்தம் தருவார், அள்ளி அணைத்து கொண்டு செல்வார், தன்னுடைய கையை பிடித்து கொண்டு நடப்பதிலே ஒரு களிப்பை காட்டுவார். ஆக அத்தனையும் அங்கே அருமையாக கூறப்பட்டிருக்கின்றது. ஊர் போட்டு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அனாதியாக அழுகின்றேன், ஆண்டவனை வெறுக்கின்றேன். ஆக தாய் தந்தை இருவருமே இல்லாத தவிப்பு அந்த வரியிலே காட்டப்படுகின்றது. நீங்கள் தேடி வைத்த செல்வங்கள் நிறைந்தே கிடந்தும் பெரும் குறையோடு வாழுகின்றேன், என் நிறைவானவரே உங்கள் பிரிவாலே. நீங்கள் எனக்கு நிறைய செல்வத்தை தேடி தந்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த செல்வம் எனக்கு சுகம் பெறவில்லை. நீங்கள் பிரிந்ததுதான் சோகமாக இருக்கின்றது. ஓடி ஓடி உழைத்த நீங்கள் ஒரு சுகமும் கண்டதில்லை, ஓடாய் தேய்ந்து நின்றும் ஒப்புக்கொள்ளவும் ஓய்வு கொள்ளவும் நினைத்ததில்லை. ஓடி ஓடி உழைத்தீர்கள், ஓய்வே இல்லை, எல்லாம் எனக்காக செய்தீர்கள். இங்கே பிள்ளைகளுக்காகவே வாழுகின்றார்கள் பெற்றோர். அது குறிப்பாக எங்களுடைய தமிழ் பெற்றோர்கள் அது சொல்ல வேண்டியதில்லை, பல பெற்றோர்களுடன் பழகின்றோம். அது ஒரு உண்மை சம்பவம்லேயே கூறலாம். அப்பாவும் இல்லை, அனாதியாக அழுகின்றேன், ஆண்டவனை வெறுக்கின்றேன், ஊர் போற்றும் உங்கள் புகழை உடையாது காத்து நிற்பேன், உங்களது உன்னத தன்மைகள் எனக்குள் இருத்தி வைப்பேன், உங்களுடைய நல்ல குணங்களை எனக்குள் இருத்தி வைப்பேன். அது இருத்தப்பட்டிருக்கிறது உங்களாலே. புண்ணிய பலன்களோடு என் வாழ்க்கையின் முதல்வியானவரின் நீங்களே, நீங்கள் செய்த புண்ணியம் என்னை வாழ வைக்கின்றது. அப்பா உங்கள் ஆத்மா வழக்கம்பெரியான் பாதத்தில் அமைதி கொள்ள வேண்டுகின்றேன். வழக்கம்பெறை என்கின்ற அந்த ஆலயத்திலே தன்னுடைய குல தெய்வத்திலே அவருடைய ஆத்மா சென்றடைந்து ஆனந்தம் பெற வேண்டும், அமைதி கொள்ள வேண்டும் என்று மகன் விழிக்கின்ற பாடலாக அது அமைகின்றது. நல்லது. நிறைவான ஒரு நல்ல ஒரு கவிஞர், உணர்ச்சி கவிஞர் என்று விரை கூறலாம். இவருடைய ஒவ்வொரு கவிதைகளும் தருகின்ற உணர்வு அப்படியே கொப்பளிக்கின்ற விதம் இந்த களத்துக்கு ஒரு வித்தியாசமான சுவையை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. நல்லது. அடுத்து இங்கே விருப்ப தலைப்போடு வருகின்றார். 3 நாட்களுக்கு முன்னர் மரணித்த சரோஜினி தேவி என்கின்ற கன்னடத்து பைங்கிலி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சினிமா நடிகை. எங்களுடைய இளமை காலங்களில் எல்லாம் அவருடைய பல படங்களை பார்த்து ஆனந்தித்திருக்கின்றோம். எம்ஜிஆருடைய சில படங்களில் சிவாஜியினுடைய ஒரு கதாநாயகியாக நடித்திருப்பார். ஜெயலலிதாவின் வருகைக்கு முன்னர் எம்ஜிஆருடைய ஜோடியாக இணைந்து பல படங்களை நடித்தவர் சரோஜா தேவி. அங்கே அவருடைய விருப்ப தலைப்பு முறை கன்னடத்து பைங்கிலியாக அமைகின்றது. மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவிக்கு அஞ்சலிகளை செலுத்துகின்றேன் என்று அங்கே அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்திய பாலதேவகஜனுடைய கவிதையை பார்த்தோம். இங்கே சக்திதாசனுடைய கௌரவ கவிதையும் இங்கே இம்முறை சரோஜா தேவிக்கு அஞ்சலி கவிதையாக அமைகின்றது. கன்னடத்து பைங்கிலியே காணாமல் போனாயோ, காற்றினில் ஏறியெங்கோ கரைந்தேதான் போனாயோ. கன்னடத்து பைங்கிலியே காணாமல் போனாயோ, காற்றில் ஏறியெங்கோ கரைந்தேதான் போனாயோ. என் மெனத்து நாயகனாம் எங்கள் தங்கம் என மிளிர்ந்த புரட்சி தலைவனோடு மீண்டும் இணைவாயோ. எங்கள் வீட்டு பிள்ளையோடு என்றுமே நாயகியாய், புதிய பறவையாய், நீயும் பறக்கும் பறவையானாய். எங்க வீட்டு பிள்ளையோடு எம்ஜிஆரோடு என்றுமே நாயகியாய், நீ தொடர்ந்து நாயகியாய் நடித்தாய். புதிய பறவையாய் நீயும் பறக்கும் பாவையானாய். புதிய பறவையிலே சிவாஜி கணேசனோடு ஒரு கதாநாயகியாக நடித்து மிக சிறப்பாக அழகாக நடித்தாய். புதிய பறவையாய் நீயும் பறக்கும் பறவையானாய். என்றோ நீ பறந்து விட்டாய். அரச கட்டளையோ என்று அம்மா நீ மறைந்தது. அன்பே வாவென்று வானுலகு
அன்புடன் அழைத்ததுவோ. ஆமாம், இங்கே பாடல் அவர் நடித்த படங்களினுடைய வரிகளிலேயே அஞ்சலியை செலுத்துகின்றார். அரச கட்டளை என்கின்ற படம் எம்ஜிஆரோடு நடத்தது. அரச கட்டளையோ ஒன்று அம்மா நீ மறைந்தது, நீ உனக்கு காலம் 87 வயதிலே உன்னை காவிக்கொண்டு செல்வதற்கான காரணம் அரச கட்டளையா என்று கேட்கின்றார். அன்பே வா என்று வானுலக உண்மை அன்புடன் அழைத்ததுவோ. அன்பே வா இன்னொரு சினிமா படம் எம்ஜிஆர் ஒன்று இணைந்து அழைத்தது. ஆக அன்பே வா என்று வானுலகு அன்புடன் அழைத்ததுவோ. குலமகள் ராதை என அழகுடன் குதித்த கன்னடத்து பைங்கிலியே. குலமகள் ராதை சிவாஜி கணேசனுடைய சோடியாக நடித்தது. குதிர்த்த கன்னடத்து பைங்கிலியே மாடப்புறான பறந்து நீயும் மீண்ட சொர்க்கத்தை அடைந்தது ஏனும். மாடப்புறா, மீண்ட சொர்க்கம், எல்லாம் எம்ஜிஆருடைய படங்களாக மாடப்புறா வழி வந்தது. மீண்டு சொர்க்கமும் இன்னொரு கதாநாயகியா நடித்திருந்தார். நீதிக்கு பின் பாசம் என தர்மத்தின் தலைகாத்த நாடோடி மன்னனின் நாயகியாய் நடித்த தாரகியே. நீதிக்கு பின் மாசம் படம் தர்மத்தின் தலை காத்த தர்மம் தலை காக்கும் நாடோடி மன்னன் ஆகிய 3 படங்களையும் இணைத்து நீதிக்கு பின் பாசம் என தர்மத்தின் தலை காத்த நாடோடி மன்னனின் நாயகியாய் நடித்த தாரகியே என்று அவர் எம்ஜிஆரோடு நாயகியாய் நடித்த நீயே என்று போடுகின்றார். இவ்வுலக வாழ்க்கையில் இதுவரை போதுமென அவ்வுலக வாழ்க்கையில் ஆன்மாவை தொடர்வாயோ. இவ்வுலக வாழ்க்கை 87 வயது வாழ்ந்து விட்டேன் காணும், இனி மறு உலக வாழ்க்கையை பார்ப்போம் என்று சென்றாயா? சென்று வா. ஆசை முகம் மறவும். ஆசை முகம் இன்னொரு படம். தெய்வத்தாயாய் நின்றுவாய். தெய்வத்தாய் இன்னொரு படம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி அஞ்சலிகள் செய்கின்றோம். அஞ்சலிகளுடன் சக்திதாசன். அவருடைய அஞ்சலி கவிதையை மீண்டும் வாசித்து விடுவோம். எங்களுடைய அஞ்சலியும் இணைந்ததாக ஒரு நீண்ட கால நடிகை, மிகச் சிறப்பாக நடித்தவர். கன்னடம் பிறப்பிடமாக இருந்தாலும் தமிழிலே தன்னை பிரபலமான நாயகியாக கொண்டவர். கன்னடத்து பைங்கிலி தலைப்போடு அவருடைய அஞ்சலியா கவிதை அமைந்திருக்கிறது. மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜாவுக்கு அஞ்சலியாக அமைந்திருக்கின்றது. கன்னடத்து பைங்கிலியே காணாமல் போனாயோ, காற்றில் எறி எங்கோ கரைந்தேதான் போனாயோ, என்மினத்து நாயகனாம் எங்கள் தங்கம் என மிளிர்ந்த புரட்சி தலைவனோடு மீண்டும் இணைவாயோ, எங்க விட்டு பிள்ளையோடு என்றும் நாயகியாய் புதிய பறவையாய் நீயும் பறக்கும் பறவையானாய். அரச கட்டளையோ இன்று அம்மா நீ மறைந்தது, அன்பை வாவென்ன வானுலகு அன்புடன் அழைத்ததுவோ. குலமகள் ராபியென அழகுடன் குறித்த கன்னடத்து பைங்கிலியே மாடப்புறாவென பறந்து நீயும் மீண்ட சொர்க்கத்தை சென்றடைந்ததேனோ. நீதிக்கு பின் பாசம் என தர்மத்தின் தலை காத்த நாடோடி மன்னனின் நாயகியாய் நடித்த தாயே. இவ்வுலக வாழ்க்கையில் இதுவரை போதுமென்று அவ்வுலக வாழ்க்கையை ஆத்மாவாய் தொடர்வாயோ. சென்று வா. ஆசை முகம் மறவோம். தெய்வ தாயாய் நின்றிடுவாய். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி அஞ்சலிகள் செய்கின்றோம் என்கின்றார் எங்கள் கௌரவ பாடகர் சக்திதாசர். அடுத்து எல்லாருடைய கவிதை. இது அந்த விழிப்பு என்கின்ற தலைப்பிலே அமைகின்றது. ஒரு நிஜம் கவிதையாகின்றது. ஒரு சம்பவத்திலே எவ்வாறு ஒரு கண் தெரியாதவன், இயற்கையிலே குருடாகி பிறந்தவன், அவனுடைய ஏனைய புலன்கள் வேலை செய்வதன் மூலம் எவ்வாறு அவன் தன்னை நிமிர்த்தி கொள்கின்றான். ஒரு வாயில் அடைத்தால் மறு வாயில் திறக்கும் என்று ஒரு கூற்று இருக்கின்றது. ஆனால் ஒரு புலன் அடைத்தால் ஏனைய புலன்கள் எவ்வாறு, அந்த விழிப்புலன் அடைத்தால், விழிப்புலன் என்கின்ற கண் குருடானால் எவ்வாறு ஏனைய புலன்கள் விழிப்பு ஏற்படுத்தி அந்த விழி இல்லாத பொறியை அழிக்கும் என்பது இந்த பாடலுடைய பொருளாகின்றது. பாடலை பார்ப்போம். நீங்கள் விலகிக் கொள்ளக்கூடிய பாடல், விளங்கக்கூடிய பாடல். புகை வண்டி பயணத்தின் போது போயொரு நிகழ்வாலே மீள் வந்த போது, நகை பொலி கும்மாளம் நண்பர் 4-5 பேர் சேர்ந்து வெறியேறி பெண்பல், பணம் தேடும் மார்க்கத்தை கூறி பலரும் பல வழிகளை கூறினார் வாடி, கணம் ஒன்றில் தேடலாம் கோடி களவாடி நாள் சேர்ந்து வங்கியை நாடி, சொத்துக்கள் நிறை நங்கை ஆளை சொத்தியோ குருடோ கட்டினால் தாலி, கொட்டிடும் பணம் பங்கில் போட குதிரையில் கட்டெல்லாம் என்றெல்லாம் பாட. விழிப்பு எங்கே பாட முடித்து விடுவோம் பாடலை. கையிலே பழக்குடை ஒன்றை
காவியை வித்திட கூவியே வந்தான். பையலின் தோற்றத்தில் ஏழ்மை பரிதாபத்தால் நீட்டினேன் நோட்டு. கையிலே பள்ளங்களை தந்தான் கணக்காக தர மீதி இன்றியே நொந்தான். பைய உன் முயற்சிக்கு மீதி பரிசனை சொன்னதும் பதறியே வாடி. உழைக்காத பணம் வேண்டாம் என்றான். ஓடியே தேடியன் மீதியை தந்தான். விழித்தனர் சிறுவனின் செயலால் வேடிக்கை பேசியோர் வெட்கிய தலைவாரி. ஒரு நண்பர் கூட்டத்தோடு புகையிருந்த பயணம். போகின்ற போது அங்கே அவர்கள் குடிபோதையிலே குளறுகின்றார்கள். நான் மீண்டு விரைவான சீக்கிரமான உடனடியான பணக்காரனாக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யுத்தி சொல்லுகின்றார்கள். ஒருவர் சொல்கிறார் எல்லாருமா சேர்ந்து வங்கியை கொள்ளையடிப்போம் என்று. இன்னொருவர் சொல்லுகிறார் கணமொன்றில் தேடலாம் கோடி களவாடினால் சேர்ந்து வங்கியை நாடி என்கின்றார் ஒருவர். இன்னொருவர் சொல்லுகிறார் சொத்துக்கள் நிறை நங்கை ஆளை சொத்தியோ குருடோ கட்டினால் தாளை. சொத்துக்கள் நிறைந்த நங்கை சொத்தி குருடு என்றால் சீதனம் நிறைய வேண்டலாம், கட்டினால் தாலி. கொட்டும் பணம் என்கின்றார். அந்த சீதனம் பெரிய பணமாக வரும் என்கின்றார். பங்கிலே போல அங்கே ஷேர் மார்க்கெட்டிலே போட குதிரை அது கூடும் என்கின்றார். குதிரையில் கட்டலாம் என்கின்றார் ஒருவர். அவ்வாறெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குட்டை கூறுகின்றார்கள். அந்த வேளையிலே கையிலே பள்ளக்குடி ஒன்று ஒரு தாங்கிக் கொண்டு ஒரு சிறுவன், ஈழ சிறுவன் வருகின்றான். அவனுக்கு இடம் பள்ளத்தை வாங்கி கொண்டு பணத்தை கொடுக்கின்றார், நோட்டு. அவர் நீட்டினவுடன் அவன் சொல்லுகின்றான் மீதி இல்லையே என்று நொந்தான். நொந்தவுடன் இல்லை, நீயே வைத்துக்கொள் மிச்சம் என்று இவர் சொல்லுகின்றார். ஆனால் அவன் ஓடிப்போய் கையிலே பள்ளங்களை தந்தான் கணக்காக தர மீதி இன்றியே நொந்தான். பைய உன் முயற்சிக்கு மீதி பரிசனை சொன்னதும் பதறிய வாடி. இந்த மீதியை உனக்கு தருகின்றேன், நீயே வைத்துக்கொள் என்று சொல்ல இல்லை, உழைக்காத அவன் உடனே வாடுகின்றான், ஓடுகின்றான். உழைக்காத பணம் எனக்கு வேண்டாம், ஓடிய தேடியன் மீதியை தந்தான். விழித்தனர் சிறுவனின் செயலால் வேடிக்கை பேசியோ வேடிக்கையை குனிவாய். ஆக இந்த வேடிக்கை பேச்சாலே உடனடியாக பணக்காரன் ஆகுவது எப்படி என்று சொன்னவர்கள் எல்லாம் வெட்கி தலை குனிந்தார்கள். இந்த சின்ன சிறுவன், அந்த ஏழை சிறுவன் தன்னுடைய பண்பாலை மற்றவர்கள் எல்லாரையும் பரிகசிக்கத்தக்கதவராக்கி சென்றான் என்று அந்த அந்த நிகழ்வை மனதில் இருத்தி கவிதை தரப்பட்டிருக்கின்றது. ரசிப்பது உங்கள் பொறுப்பு. இப்பொழுது சிவா சிவதேசன் பக்கம் ஓடுவோம். வழமையாக கவிதையை தருகின்ற பாணியிலே அவர் வசன பலனத்தை கையாண்டவர். இந்த களம் நிலை பெற வேண்டும் என்கிறதுக்காக உழைக்கின்ற ஒருவரிலே அவர் ஒருவர். கவிதையை பார்த்து விடுவோம். இசைந்து வாழும் இனிய தமிழ் பண்பு சிதைந்து சீரழிந்து போனதே என்று அந்யோன்யம் குலைந்து ஆக்ரோஷியம் மிகுந்து அகதிகளாய் திரிகின்றோம் புலம்பெயர்ந்து. அழகான வரியோடு ஆரம்பிக்கின்றார். இசைந்து வாழும் இனிய தமிழ் பண்பு சிதைந்து சீரழிந்து போனதே என்று அந்யோன்யம் குலைந்து ஆக்ரோஷியம் மிகுந்து அகதிகளாய் திரிகின்றோம் புலம்பெயர்ந்து. இணைந்து செயல்படாத சுயநல போக்கு ஒற்றுமையை ஆதிக்க வரியில் தொலைத்து விட்டு நாய் கூட ஏற்காது நம்மவர் என்று நடுத்தருவில் நின்று என்று திறந்தவாய் தமிழா உன் நிலை உனக்கே வியப்பு. இணைந்து செயல்படாத சுயநல போக்கு ஒற்றுமையை ஆதிக்க வரியில் தொலைத்து விட்டு நாய் கூட ஏற்காது நம்மவர் என்று நடுத்தருவில் நின்று என்று திறந்தவாய் தமிழா உன் நிலை உனக்கே வியப்பு. இணைந்து வாழ்வதில் இணையற்ற இன்பம் உண்டு, புரிந்தும் புரியாமல் வாழும் முனைக்கு வர வேண்டும் புரிந்துணர்வுக்கு. இணையற்ற இல்லறத்தில் இன்புற்று வாழ்குவென்றே இசை என்னும் கலையை படித்தவன் எம்மவன் என்று. இணையற்ற இல்லறத்தில் இன்புற்று வாழ்குவென்றே இசை என்னும் கலையை படித்தவன் எம்மவன் என்று கூறுகின்றார். தன் மொழியில் இயல் இசை நாடகம் என முத்தமிழ் படைத்தவன், இறைவனியை நிகழ வைக்க சென்மானம் பாடி மீண்டவன் இராவணன். இசை புலமையால் உலக புகழ் பெற்றவன், இசைக்கலையின் உயர்வு தமிழ் கலையின் உயர்வாம் என்கின்றார். தன் மொழியில் இயலிசை நாடகம் என்ற முத்தமிழ் படைத்தவன், இறைவனியை நெகிழ வைக்க சமகானம் பாடியவன் ராவணன்.
ராவணன் வீணை இசைத்ததை ஏற்கனவே ஒரு கவிஞர் எடுத்து காட்டியிருந்தார். இங்கே இவரும் அதை உதாரணமாக புட்டு வைக்கின்றார். இறைவனையே நெகிழ வைக்க சாமகானம் பாடி மீண்டவன் இறை ராவணன், இசை புலமையால் உலக புகழ் பெற்றவன், இசை கலைவன் உயர்வு ஒரு தமிழ் கலையின் உயர்வான். அங்கே ராவணன் ஒரு கனவான் என்று சொன்னார், இசையான் ஒரு கனவான் என்று மதிமகன் சொன்னார். இங்கே இவர் சொல்லுகின்றார், இசை புலமையால் உலக புகழ் பெற்றவன், இசை கலையின் உயர்வு தமிழ் கலையின் உயர்வான். முத்தமிழ் காப்பியமாய் சிலகாரத்தை சிலப்பதிகாரத்தை ஆராய்ந்து விபுலானந்தர் யாழ் நூல் என்னும் இசைக்கருவி நூலை இயற்றினார். விபுலானந்தரால் இயற்றப்பட்ட யாழ் நூல் இங்கே ஞாபகப்படுத்தப்படுகின்றது. ஒரு பிரபலமான ஒரு நூல். கிளவடம் பொண்டு ஜீவகன் சுரமஞ்சரியை மணந்ததை ஜீவிக சிந்தாமணி கூறும். இசைக்கருவிகளை பண்ணுடன் இசைத்து பாடியோர் பாணர். பாணர் என்பவர் இசையை பண்ணுடன் பாடிய இவர்களுக்கு பெற்ற பெயர், அது ஒரு பரம்பரையாக வந்தது என்ற ஒரு பொது கருத்தும் இங்கே கூறப்படுகின்றது. இன்று பொது யுகத்தில் இயலிசை நாடகம் மூன்றும் கலந்து உள்ளங்கவர் கலைகளாக பரதம் திகழ்கிறது. தூற்றுவாய் தமிழர் பண்பாடு ஆயினும் தமிழ் வாழும் நாடுகளில் இனியொரு முயன்று கற்க முனைவது கண்கூடு. இசை இசைந்து வாழும் சொர்க்கத்தின் திறவுகோல் என்கின்றார் சிவாசிவதேசன். இலகுவாக விளங்கக்கூடிய கவிதை, அருமையான வசன வதனங்களோடு தாங்கி பரந்த பார்வையோடு சுரந்து வருகின்ற அந்த கருக்களை தன் கவியாக்கத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தி அழகாக பிணைந்து தந்திருக்கிறார் சிவாசிவதர்சன். இசைந்து வாழும் இனிய தமிழ் பண்பு சிதைந்து சீரழிந்து போனதே இன்று, அந்நியோன்யம் குலைந்து ஆக்ரோஷம் மிகுந்து அகதிகளாய் தெரிகிறோம் புலம்பெயர்ந்து. அருமையான சந்த இசைவோடு கூடிய அடுக்குகள் அதற்கு அமைவதை இந்த கவியினுடைய வரிகள் காட்டி நிற்கின்றன. இசைந்து வாழும் இனிய தமிழ் பண்பு சிதைந்து சீரழிந்து போனதே இன்று, அந்நியோன்யம் குலைத்து ஆக்ரோஷம் மிகுந்து அகதிகளாய் தெரிகிறோம் புலம்பெயர்ந்து. இணைந்து செயல்படாத சுயநல போக்கு ஒற்றுமையை ஆதிக்க வரியில் தொலைத்து விட்டு நாய் கூட ஏற்காத நம்மவர் என்று நடுத்தெருவில் என்று திருந்துவாய் தமிழா, உன்னிலை உனக்கே வியப்பு. இணைந்து வாழ்வதில் இணையற்ற இன்பம் உண்டு, புரிந்தும் புரியாமல் வாழ முனைக்கும் பெற வேண்டும் புரிந்துணர்வு. இணையற்ற இல்லறத்தில் இன்புற்று வாழ்கவென்றே இசையெனும் கலையை படித்தவனும் அவன். தாய்மொழியாம் இளையல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் படைத்தவன் இறைவனையே நிகழ வைத்து சாமகானம் பாடி மீண்டவன் ராவணன். இசை புலமையால் உலக புகழ் பெற்றவன், இசை கலையின் உயர்வு ஒரு தமிழ் கலைவன் உயர்வான். முத்தமிழ் காப்பியமாய் சிலப்பதிகாரத்தை ஆராய்ந்து விபுலானந்தர் யாழ் நூல் என்னும் இசைக்கருவி நூலை இயற்றினார். கிளவேடம் பூண்டு சீவகன் சுரமஞ்சரியை மணந்ததை சீவிக சிந்தாமணி கூறும். இசை கருவிகளை பண்ணுடன் இசைத்து பாடியோர் பாணர். இன்று பொது யுகத்தில் இயலிசை நாடகம் மூன்றும் கலந்து உள்ளம் கவர் கலையாக பரதம் திகழ்கின்றது. தோற்றுவாய் தமிழ் பண்பாடு ஆயினும் தமிழ் வாழும் நாடுகளில் இனியொரு முயன்று கற்க முனைவது கண்கூடு. இயலிசை வாழும் சொர்க்கத்தின் திறவுகோல். இசை இசைந்து வாழும் சொர்க்கத்தின் திறவுகோல். சொர்க்கத்தின் திறவுகோல் என்கின்ற அளவுக்கு இசையினுடைய வல்லமை, சுவையை, அதன் தன்மையை இங்கே வர்ணிக்கிறார் சிவாசிவதர்சன். அருமையான ஒரு உறவு. ஆரம்பம் காலம் முதல் இந்த நிகழ்வில் இணைவு பாமுக நூலிலும் கூட இவருடைய பதிவு வந்தது. பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் தொடர்ந்து நடைபெறுவதற்கான நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். அடுத்து இங்கே வசந்தா ஜெகதீசன் இன்னும் ஒரு உறவு, இந்த களம் வாழ வேண்டும் என்று நினைக்கிற இன்னும் ஒரு உறவு. வசந்தா ஜெகதீசன் ஜெர்மனியில் இருந்த இசை. இங்கே வசந்தா ஜெகதீசனை தொடர்ந்து கமலா ஜெயபாலன் வருகிறார். ஆமாம், வசந்தா ஜெகதீசன், கங்கா ஸ்டான்லி, கமலா ஜெயபாலன் ஆகியோர் இருக்கின்றார்கள். இங்கே ஜியானடிசனாக கானா குமரன், ராணி சமுதர் ஆகியோர் பின்னூக்கமும் தந்திருக்கின்றார்கள். வாசித்துக் கொள்வோம்.
சொந்தம் சந்திப்பு வாரம் நிகழ்வில் கவிஞர் பாவஜிபானன் சிறப்பாக வசதி விரிவாக்கம் வந்து தருவதற்கு வாழ்த்துக்கள். எனது கவியை ஒவ்வொரு வரியாக படித்து புகழாரம் செய்தமைக்கு மிக்க நன்றி. விரிவாக்கம் சிறப்பு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொழில்நுட்பம் கலைவாணிகளுக்கும் நன்றி என்று ஜியான் அடிசன் அவர்கள் தானம் கேட்டுக்கொண்டிருப்பதை இங்கே போட்டு கொடுத்த வரிகளின் மூலமாக காட்டி நிற்பதற்கு அவருக்கு, காணாகுமரனுக்கு, ராணி சம்பந்தனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு காணாகுமரன் வரியை பார்ப்போம். அடுத்த வாரம் களவு தலைப்பாக கொடுக்கலாமே? ஆமாம், கொடுப்போம். களவு பொது தலைப்பு, விடுமுறை என்பதால் நீங்கள் விருப்ப தலைப்பையும் நினைத்துக் கொள்ளலாம். களவு அடுத்த வார தலைப்பாக இருக்கும். காணாகுமரன் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ராணி சம்பந்தர் மாலை வணக்கம் பவையண்ணா, அடுக்கி அடுக்கு தொடுப்பாக மிக அழகாக இனிமையாக வாசித்து மேலும் ஊக்கம் தந்த உங்களுக்கும் வாணிமோகனுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் என்கிறார் ராணி சம்பந்தர். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பயிற்சிக்கு போய்விடுவார். இன்று பயிற்சி முடிந்து வந்தோ அல்லது முடியாமல் நின்றோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து பின்னூட்டம் தந்தவருக்கு நன்றி. அந்த பின்னூட்டம் அடுத்த நாட்தான் வரும். இன்று நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற போதே வந்திருக்கின்றது. பாராட்டுகளை கூறிக்கொள்வோம். இப்பொழுது நாங்கள் கங்கா ஸ்டான்லியினுடைய கவிதைகள் நுழைக்கிறோம். பார்த்துக்கொள்வோம். வசந்தா ஜெகதீசனுடைய வரிகளை பார்த்து அடுத்து கங்கா ஸ்டான்லிகள் இணைவோம். இசை வசந்தா ஜெகதீசன். ஞான குன்றின் இசை, ஞான குன்றின் இசை நமக்கென கிடைத்த குடை, அகத்தில் ஆளும் திறனில் ஆற்றுப்படுத்தும் மருந்தே இசை. இசை ஈர்ப்பில் பலர் இதயம் கவர்ந்த மகிழ்வில் உதயமாகும் காதலே இசைக்குள் இசையாய் வாழ்வை ஈர்க்கும் இதய தாகம். நோய்க்கு மருந்தாய் ஆற்றும் நடந்த உளத்தை தேற்றும் ராகம் இசைக்குள் மதுரம், நாமும் ரசித்து மகிழ்வோம் என்கிறார் வசந்தா ஜெகதீசன். ஞான குன்றின் இசை நமக்கென கிடைத்த கொடை, அகத்தின் ஆளும் திறனில் ஆற்றல் படுத்தும் மருந்தே இசை. இங்கே வளமையாக வசந்தா ஜெகதீசனுடைய சொற்செல்லிமை அள்ளப்புறன் மிள்ளிற அடுக்கு அடுக்காக அதனை தொடுத்து வரிசையாக அந்த மொழி பிழிவை வரிசைப்படுத்தி வைக்கின்ற வகையிலே ஒரு அழகை கூட்டி நிற்கின்ற பாணி அவருடைய கவிதைக்கு இருக்கின்ற. அங்கே அது சந்த கவிதையாக அல்லது இசை பாடலுக்கு ஏற்ற கவிதையாக என்கின்ற வகைகளை தாண்டியதாக ஒரு வதன அழகு அங்கே மின்னும். ஒரு பதமான இசையை தனக்குள்ளே அடக்கி கொண்ட ஒரு பான்மையோடு அந்த ஒலிப்பு இங்கே ஜொலிப்பாக அதனை வாசிக்கின்ற போது இடம்பெறும். இந்த கவிதைக்கும் அந்த மவுசு உண்டு. இதே போல இந்த கவிதையும் ருசித்து வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஞான குன்றின் இசை நமக்கென குடைத்த கொடை. ஞான குன்றின், அது தவத்தாலே, ஒரு மூலத்தாலே, ஒரு ஞானத்தாலே வந்த ஒரு கொடை என்கின்றார். அந்த இசைக்கான வரவு எப்படி என்பது அவருடைய வரிகளிலே ஞான குன்றின் இசை நமக்கென குடைத்த கொடை, அகத்தில் ஆளும் திறனில் ஆற்றுப்படுத்தும் மருந்தே. ஆமாம், இங்கே பலரும் பலதை சொன்னார்கள். இசையால் வசமாத உளம் ஒன்று. ஆமாம், இங்கே இவர் சொல்ற அகத்தை ஆளும் திறனில் ஆற்றுப்படுத்தும் மருந்தே. அகம் என்கின்ற மனம் ஆறும், இசை கேட்டால் ஆறும். இங்கே வித்தியாசமான ஒரு வழிபடுதே. அகத்தின் ஆளும் திறனில் ஆற்றல் படுத்தும் மருந்தே. ஒரு அகரும் மருந்தாக உள்ளத்துக்கு மனதுக்கு அமையும் இசை என்கின்றார். இதயம் கவர்ந்த மகிழ்வில் உதயமாகும் காதலை இசைக்குள் இசையாய் வாழ்வை ஈர்க்கும் இதயதாகும். ஆமா, இதயம் கவர்ந்த மகிழ்வில் இசை ஈர்ப்பில் பலர் இதயம் கவர்ந்த மகிழ்வில் உதயமாகும் காதலே. அந்த இசை பிறக்கின்ற, இசையை அழைக்கின்ற போது காதல் உருவாகும் என்பார். இங்கே சக்திதாசன் தன் பாட்டிலே எப்படி எல்லாம் இந்த என்னென்ன படத்திலே எல்லாம் எம்ஜிஆரோட சிவாஜியோட நீ நடித்தாய் என்று
சரோஜதேவியில அஞ்சலியிலே கூறியிருந்தார். இங்கே இவர் சொல்லுகிறார், இசை ஈர்ப்பில் பலர் இதயம் கவர்ந்த மகள் உதயமாகாதலே. அங்கே சினிமாவிலே ஒரு 2 பேர் காதலர்கள் பாட்டு தான் பாடுவினம், டுவேட் பாட்டு. அப்படி ஆடிவினம் ஓடிவினம் ஆனந்த கூத்தாடிவினம் பாடு. அப்படியே காதலுக்கு எங்கே வசந்த ஜெகதீசனும் அதைத்தான் சொல்லுகின்றார். இசை ஈர்ப்பின் பலர் இதயம் கவர்ந்த மகளில் உதயமாகும் காதலே இசைக்கு இசையாய் வாழ்வை ஈர்க்கும் இலியதாகும். இந்த அண்மையில் தான் மக்களுக்கு திருமணம் செய்து வைத்தவர். நானும் என்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்தேன். அவர்கள் அந்த காதலர்கள் அல்லது காதலர்கள் அல்லாதவர்கள் கூடி ஆடுவதிலே கொண்டாடுவதிலே உச்சமான ஆனதை கொள்ளுகின்றார்கள். காதலர்களுக்கு அது உலகம். இதயம் கவர்ந்த உதயமாகும் காதலே இசைக்கு இசையாய் வாழ்வை ஈர்க்கும் இதியதாகும். நோய்க்கு மருந்தாய் ஆற்றும் நடந்த உள்ளத்தை தேற்றும், நொந்த உள்ளத்தை தேற்றும். நோய்க்கு மருந்தாய் ஆற்றும். நோய் என்று வந்தால் அதற்கும் மருந்து இசைதான். நொந்த மனத்தை ஆற்றும். நொந்து போன உள்ளத்துக்கு அது ஒரு ஆறுதல், ஒத்தடம். ராகம் இசைக்குள் மதுரம். அந்த இசைக்கு மதுரமாக அமைவது ராகம். ரசித்து மகிழ்வோம். ஆக இந்த பாடல் என்பது இசையால் பிறக்கின்ற பாடல் என்றுமே எங்களுக்கு ஆனந்தம். அது ஒரு மருந்து, அது ஒரு ஆறுதல், அது ஒரு ஆனந்தம். ஆக அதற்குள் நாங்கள் ரைப்போம் என்று கூறி எங்களை அழகாக அந்த கருத்துக்கு தலைப்புக்கு ஏற்ற கருத்தை உதிர்த்து கவியாக்கி தந்திருக்கின்றார். மீண்டும் அந்த கவிதையை வாசித்துக் கொண்டு அடுத்த கவிதைகள் நுழைவோம். யாழ குன்றின் இசை நமக்கென கிடைத்த கொடை அகத்தில் ஆளும் திறனில் ஆட்டுப்படுத்தும் மருந்து இசை ஈர்ப்பில் பலர் இதயம் கவர்ந்த மகிழ்வில் உதயமாகும் காதலே இசைக்குள் இசையாய் வாழ்வை ஈர்க்கும் இதயதாகம். நோய்க்கு மருந்தாய் ஆற்றும் நடந்த உள்ளத்தை தேற்றும் ராகம் இசைக்குள் மதுரம். நாமும் ரசித்து மகிழ்வோம். நாங்களும் ரசிக்கின்றோம். வசந்தா ஜெகதீசன் என்று கூறிக்கொண்டு கங்கா ஸ்டான்லி பக்கமாக ஓடுவோம். கங்கா ஸ்டான்லி என்ன சொல்ல போகின்றார்? இசையால் வசமாகாய் இதயமெது இன்பமே என்றும் எமக்கானது. துன்பம் பெறும் வேளையிலும் இசை உள்ளம் இழக வைக்கும். மென்மையான உள்ளம் இசையில் உருகும். கடினமான உள்ளம் இசையை ரசிக்காது. இது நிதர்சனமான உண்மை. அமைதி வேண்டி இசையை ரசிக்கலாம். மகிழ்ச்சி பாடல் பாடி மனத்தை மகளுடன் வைக்கலாம். இசையை ரசியுங்கள், இன்பமாக வாழுங்கள். கங்கா ஸ்டான்லி. ஆமாம், வல்லமையான பாணியிலே அவருடைய வதனங்களை தாங்கியதாக அவருடைய கவிதை அமைந்திருக்கின்றது. சொல்லுகிறார், இசையால் வசமாக இதயம் எது. எல்லோரும் இசைக்கு கொடுத்த அதே கருத்து இங்கே அவராலும் எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. இசையால் வசமாக இதயம் எது. ஆரம்பத்திலே அடி போட்டு விடுகின்றார். எல்லா மனமும் இசைக்கு அடிமை. இன்பமே என்றும் எமக்கானது. துன்பம் பெறும் வேளையில் இசை உள்ளம் இழக வைக்கும். துன்பம் பெறும் வேளையிலே இசை எங்களை அந்த துன்பத்தை துடைக்கும். மனதுக்கு இருக்கின்ற துயரை துடைக்கும் வல்லமை இசைக்கு உள்ள என்பது அவருடைய அடுத்த வரியிலே சொல்லப்படுகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. இன்பமே என்றும் எமக்கானது. துன்பம் பெறும் வேளையிலும் இசையால் இன்பம் பெறும். துன்பம் பெறும் வேளையிலும் இசை உள்ளம் இழக வைக்கும். மென்மையான உள்ளம் இசையில் உருகும். அது துன்பத்தை துடைக்கும். மென்மையான உள்ளத்தை உருக வைக்கும். கடினமான உள்ளம் இசையை ரசிக்காது. இது நிதர்சனமான உண்மை. அவர் ஒன்று கூட வருகிறார். உருகி போன மனம் படைத்தவன் அவனுக்கு இந்த இசையோ இது அந்த மெரத்து போன இவனுடைய மனத்திலே இதை தங்காது என்று சொல்லுகின்றார். இவ்வளவு தூரம் அவருடைய கருத்து உண்மையோ என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய அனுபவத்திலே அவ்வாறானவர்கள் இசையை ரசிக்காத மெரமண்டைகள் கூட இருக்கின்றது என்று சொல்வார். இளவைக்கு மென்மையான இசையில் உருவம் கடினமான உள்ளம் இசையை ரசிக்காது. நிச்சயமான உண்மை. அமைதி வேண்டி இசையை ரசிக்கலாம். மகிழ்ச்சி பாடல் பாடி மனதை மகளுடன் வைக்கலாம். அமைதி வேண்டுமா, இசையை ரசியுங்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, பாடுங்கள், பாடுங்கள். இன்பமாக வாழுங்கள். அப்ப இசை இன்பத்தை இணைக்கும் எம்மோடும். வாழ்வில் எங்களுக்கான வருத்தத்தை தணிக்கும் என்கின்ற அருமையான செய்திகளை சொல்லி தாங்கியதாக
கங்கா சாண்ட்லி அவர்களுடைய கவிதை இவ்வாறு அமைந்திருக்கின்றது. மிகச் சிறப்பு. மீண்டும் வாசித்து விடுவோம். இசையால் வசமாக இதேமது இன்பமே என்றும் உமக்கானது. துன்பம் பெறும் வேளையிலும் இசை உள்ளம் இழக வைக்கும். மென்மையான உள்ளம் இசையில் உருகும். கடினமான உள்ளம் இசையை ரசிக்காது. இது நிதர்சனமான உண்மை. அமைதி வேண்டி இசையை ரசிக்கலாம். மகிழ்ச்சி பாடல் பாடி மனதை மகளுடன் வைக்கலாம். இசையை ரசியுங்கள், இன்பமாய் வாழுங்கள் என்கின்றார் கங்கா சாண்ட்லி. அடுத்து இங்கே கமலா ஜெயபாலனுடைய கவிதை அமைந்திருக்கின்றது. 18வது கவிதையாக பார்த்து விடுவோம். எங்கே போனாய் என்னவளே, ஏங்கி தவிக்க ஏன் விட்டாய்? சிங்கம் போல நான் இருந்தேன், சீற்றம் குறைய ஏன் வைத்தாய்? தனிமை என்கின்ற தலைப்பிலே விருப்ப தலைப்பாக இருக்கின்றது. தனிமை என்கின்ற தலைப்புக்கு கமலா தருகின்ற கவிதையாக இது அமைகின்றது. எங்கே போனாய் என்னவளை, ஏங்கி தவிக்க ஏன் விட்டாய்? சிங்கம் போல நான் இருந்தேன், சீற்றம் குறைய ஏன் வைத்தாய்? பங்கம் பெறாமல் பார்ப்பாய் நீ, பக்க துணையாய் நீ இருந்தால், தங்கமான என் துணையே தாம் கொணாமல் தவிக்கின்றேன். ஒற்றையாக நான் இங்கு உச்சியிலே உறக்கமன்றி உழல்கின்றேன். பற்றை காட்டில் நீ இருந்தால் பறந்து வாவேன் என்னருகே. சற்றும் நான் உன்னை மறவேன், சாதனை படைப்பேன் சாகும் வரை. கற்கொட் கொள்வோம் பாடம் அதை, கைகோத்திருப்பது கண்ணியமே என்கின்றார் கமலா ஜெயபாலன். தனிமையிலே வாடுகின்ற காதலன், காதலியை பிரிந்து வாடுகின்ற ஒரு காதலன் உள்ள குமுறல் கவிதை வடிவம் பெறுவதை இங்கே வடிகளில் கூட உணர்த்தி இருக்கின்றார் கமலா. எங்கே போனாய் என்னவளே, எனக்கென்று இருந்து வாழ்ந்தவளே, என்னோடு இணைந்தவளே, எங்கே போனாய்? சிங்கம் போல இருந்த என்னை உன்னுடைய பிரிவு வாட்டி விட்டது, வளர்த்தி விட்டது, சீற்றத்தை குறைத்து விட்டது. நான் உணர்விழந்து போனேன், இயல்பு தன்மையை இழந்து போனேன். சீற்றம் குறையேன் வைத்தாய், பங்கம் பெறாமல் பார்ப்பாய் நீ, பக்க துணையாய் நீ இருந்தால். எனக்கு எந்த விதமான துன்பமும் அவமானமும் இல்லாமல் அகற்றக்கூடிய திறமை உனக்கு இருக்கின்றது. தங்கமான என் துணையை தாங்கொண்ணாமல் தவிக்கின்றேன். என்னுடைய தங்கமே. அங்கே புதுமையாக இணைந்து கொண்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஒரு தன்னுடைய ஒரு ஆதரவாளரை, மிக தீவிர ஆதரவாளரை, ஒரு சட்டத்தரணியை தங்கம் என்றுதான் நினைப்பார். எங்கும் தங்கம் என்று அவர் அவைப்பதை பார்க்கின்றோம். இங்கும் அந்த தங்கமான என் துணியை தாங்கொண்ணாமல் தவிக்கின்றேன். அவருடைய பெயர் வேறாக இருந்தாலும் தங்கம் என்னும் போது அவருடைய அந்த அன்பை பெற்ற அந்த தன்மையை அவர் எடுத்து காட்டுகிறார். அதே போல இவரும் தங்கமான என் துணியை என்று தங்கத்துக்கு நிகராக அந்த தன்னுடைய துணையை ஒப்புவமை செய்கின்றார். தங்கமான என் துணையை தாங்கொணாமல் தவிக்கின்றேன். ஒட்டியாக நான் இங்கே உச்சியிலே உறக்கமின்றி உழல்கின்றேன். ஓஹோ, இது துணையை தேடி அலைகின்ற ஒரு பறவை, தன் இணை துணையை தேடி அலைகின்ற ஒரு பறவையின் குரலாக இங்கே காட்டப்படுகின்றது. ஆரம்ப வரிகளிலே அது புரியாவிட்டாலும் இறுதி பந்தியிலே அவர் தெளிவாக புரிய வைக்கின்றார். ஒற்றையாக நான் இங்கு உச்சியிலே உறக்கமின்றி உழல்கின்றேன். மரத்தின் உச்சியிலே இருக்கின்றார் அவர். எங்கே இருக்குது என்னுடைய துணியை என்று தேடி அந்த பறவை மரத்தின் உச்சியிலே இருக்கின்றது. பற்றை காட்டில் நீ இருந்தால் பறந்து வாவே நின் அருகே. நீ பற்றை காட்டில் இருக்கின்றாயா? ஓடி வா உச்சிக்கு, பறந்து வா. சற்றும் நான் உன்னை மறவேன், சாதனை படைப்பேன் சாகும் வரை. கட்டிக்கொள்வோம் பாதமடை, கைகோத்திருப்பது கண்ணியமே. ஆமாம், பிரிந்து நான் வாடுகின்றேன். நீ ஓடி வந்தால், தேடி வந்தால், நாடி வந்தால், என்னுடன் கூடி இருந்தால் அது சிறப்பாகும். உனக்கும் அது தவிப்பாகத்தான் இப்போது இருக்கும். ஆக நாங்கள் 2 பேரும் இணைவோம், வா வந்து அமர் இணை என்று கேட்கின்றார். ஒரு பறவையின் வடிவத்திலே தன்னுடைய துணையை, பறவையை தேடி அலைகின்ற ஒரு கவிதையின் பறவையின் குரலாக அழகாக தன்னுடைய மரபு கரம்
திறன் ஏறிய கமலா கவிதையை தந்திருக்கின்றார். ஆக அவருடைய கவிதைக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்வோம். இங்கே சிவகோவில் சர்வேஸ்வரி, காண குமரன், எம் தங்கராஜா, மதிமகன், செல்வி நித்யானந்தன், ஜியா நடேசன், சிவாஜி ஸ்ரீதரன், மனோகரி ஜெகதீஸ்வரன், ராணி சம்பந்தர், பாலதேவகஜன், சக்தி சக்திதாசன், எல்லாளன், சிவா சிவதர்சன், வசந்தா ஜெகதீசன், கங்கா சான்லி, கமலா ஜெயபாலன் போன்ற அத்தனை கவிஞர்கள் இங்கே களத்தில் கவிதை தந்து நின்றார்கள். வசந்தா ஜெகதீசனும் ஒரு பின்னோட்டம் எழுதியிருக்கின்றார். ராணி சம்பந்தர், காணா குமரன், ஜியா நடேசன் ஆகியோரோடு தன்னுடைய கருத்தாகவும் வசந்தா ஜெகதீசன் வணக்கம், சந்தம் சிந்தம் கவிதொகையில் கவிகளும் அத்தமிகு தொகுப்பின் சிறப்பின் மிக அருமை, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஆக இந்த வேளையிலும் இங்கே விடுமுறை வேளையிலும் இந்த நால்வரும் ஒன்றி நின்று இந்த நிகழ்வை கேட்டு இருக்கின்றார்கள். கேட்கின்ற பலரும் இங்கே பதிவு செய்ய முடியாத பரிதவிப்பில் இருக்கக்கூடும். அவர்களுக்காகவும் இந்த நிகழ்வு பல மனங்களுக்கு நெகிழ்வு தரும் என்கின்ற அந்த இசைவு என் மனத்திற்குள் இணைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்வை எந்த இடர்பாடுகளுக்கும் ஓட்டுகிறோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது விடைபெறுகிற நேரம். ஆக அடுத்த வார தலைப்பு களவு என்பதாக இங்கே எடுத்தாளப்படுகின்றது. இது குமரன் தந்த தலைப்பு களவு. அடுத்த வாரம் 316வது வாரம், 316வது வாரத்தின் தலைப்பு களவு. ஆக இந்த பாமுக விடுமுறை எப்பொழுது வருமோ அப்பொழுது, அதாவது இந்த ஆவணி மாதத்திலே 2 வாரங்கள் பாமுக அதிபரை அறிவிக்கின்ற வேளையிலே அந்த தொடர்பு இங்கே இணையும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வில் கவிதை தந்த இந்த 17 பேர் இவர்களோடு இணைந்து இதை 18 கமலா ஜெயபாலனோடு 18 பேர் அதோடு கேட்டுக்கொண்டிருந்தோர், பார்த்து கொண்டிருந்தோர் அனைவருக்குமாக என்னுடைய நன்றிகளையும் அவர்களுடைய கவிதைக்கான பாராட்டுகளையும் முன்னிட்டு இந்த பாமுக பிறப்பை தந்தவர்களுக்கும் இடையிடையே இவ்வாறாக பம்பர்களுடைய இணைவை அழைத்து ஓடி வந்து அதை சீராக்கி தந்த செல்கின்ற பணியிலையும் தாங்கள் எங்கு நின்றாலும் ஈடுபடுகின்ற உயிராக இந்த களத்தை ஊட்டிக் கொண்டிருக்கின்ற பாமுக ராமமோகன், இணை அதிபர் வாணிமோகன் அவர்களுக்கு வாய்ப்புக்கான நன்றியை வழங்கிக் கொண்டு உங்கள் அனைவரும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் களவு தலைப்பு